வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கிறேன். எப்போதும் நம்ம மன்றத்தில் வார வாரம் சிறப்பு சிந்தனை விருந்து நடக்கும். இந்த வாட்டி அதுக்கு ஒரு மாற்றாக சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அதனுடைய முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாட துணை பேராசிரியர் ராதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லார் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாள், காணும் இன்பத் துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குருவணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி. கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல், கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் எனையறிய நினைத்தேன் அப்போ. கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலனி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்த எனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக தவம் நடத்தி கொடுக்க துணை பேராசிரியர் முத்துமாரி அம்மா அவர்களை வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பட்டிமன்றம் இனிதே துவங்க இருக்கிறது. வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உடலின் பலமே, மனதின் வலிமையே, உள்ளத்தின் உறுதியே என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். இப்போ இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்க இருக்கிறவங்க பேராசிரியர் உதயகுமார் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக உடலின் பலமே என்ற தலைப்பிலே அருள்நிதி சம்பத் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக உடல் பலமே என்ற தலைப்பிலே பேராசிரியர் பி சாந்தாமணி அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்தது மனதின் வலிமையே என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் சுலோச்சனா அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே தலைப்பிலே துணை பேராசிரியர் எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். உள்ளத்தின் உறுதியே என்ற தலைப்பிலே பேராசிரியர் யு கோபிநாத் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். துணை பேராசிரியர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அதே தலைப்பிலே பேச இருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம்.
அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை இறைவணக்கம் குருவணக்கம் பாடி துவக்கி வைத்த ராதா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பானதொரு தவத்தை நடத்தி கொடுத்த நம் மன்றத்தின் பொறுப்பாசிரியர் துணை பேராசிரியர் முத்துமாரி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய துணைத் தலைவர் மலர்விழி ராஜன் அம்மா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் இந்த பட்டிமன்றத்தை கேட்டு மகிழ வந்திருக்கக்கூடிய இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உடலின் பலமே, மனதின் வலிமையே, உள்ளத்தின் உறுதியே. இந்த தலைப்புக்குள்ளேயும் நான் போகிறதில்ல. ஏன்னா அதை பேசுகிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே ஆர்வமாக வந்திருக்காங்க. அதனால் தலைப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா என்னதுங்க? பிறப்பு இறப்பு, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. அந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம வாழ்கிறோமா? அதுதான் இங்கே கேள்வி, இல்லைங்களா? நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கோம், இல்லைங்களா? ஏதோ லைஃப் போயிட்டுருக்குதுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க, அது கூட பரவாயில்ல, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்டே சொல்லுவாங்க, இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே வாழ்கிறதுக்கான அறிகுறியானா இல்லை, பிழைத்தல், இல்லைங்களா? அப்போ முதல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா, அதை வெற்றிகரமாக வாழ்கிறோமா? அப்போ வெற்றிகரமான வாழ்க்கைனா என்ன? முதல்ல வாழ்க்கைனா என்ன, அதில் வெற்றிகரமான வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழ்கிறது, அதுக்கு எதெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பட்டிமன்றம் நமக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருக்க போகுது, சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக நமது மன்றத்தின் பொறுப்பாசிரியர் பேராசிரியர் உதயகுமார் ஐயா இதுக்கு இந்த பட்டிமன்றத்தை நடத்தி நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்காங்க. ஐயாவை பற்றி சொல்லணுன்னா யோகா யோகா யோகா. ஏன் இதை 3 தடவை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிப்ளமாவில் யோகா, பிஏல யோகா, எம்ஏல யோகா, சரிங்களா? அவங்க முழுக்க தன்னுடைய இதையே என்னங்க யோகாக்காகவே அர்ப்பணிப்பு கொடுத்துருக்காங்க. 2008 மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சுமார் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக தொண்டாற்றி வராங்க. இப்போ ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கும், இல்லைங்களா? அது ஒரு மந்திர சொல், அதுதான் அதுக்கான ஒரு வெற்றியாக வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம இங்கே ஈரோட்டில் மலர் சில்க்ஸ்னால் படியேறினால் பணம் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அது மாதிரி உதயகுமார் ஐயாவுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, ஒரு மந்திர சொல் இருக்குது. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? சூப்பர், வெரி குட். வந்தால் மட்டும் போதும், இல்லைங்களா? நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் போதும், உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நாங்கள் கேரண்டி, இல்லைங்களா? அந்த மாதிரி ஐயா யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீக தாகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏணியாக இருந்து அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தருமாறும் நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பட்டிமன்றமாக பேசி என்னால் 1.5 மணி நேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக ஆளுக்கு 10 நிமிஷமாக போட்டு அவங்க பேசுகிறதுலையே நான் பிடிச்சி ஒன்றை சொல்லுவேன். அப்போ எனக்கு வேலையே கிடையாது, அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க, நான் சும்மா கொந்திருப்பேன், அவ்வளோதான், எனக்கு எது தெரியாது. சரிங்க, அந்த வகையில் இந்த பட்டிமன்றம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று குருவருளை வேண்டி நாம் தொடங்க இருக்கிறோம். தலைப்பு இது தாங்க, வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதா
வருவதா நிற்பதா? ஸ்டாண்டர்டாக நிற்கணும், வர்றதில்லை, இருக்கிறது இல்லை. லைஃப் ஃபுல்லாக கூட நிற்கிறவங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, மற்றவங்களாம் வந்துட்டு தான் போவாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நிற்கணும் லைஃப் ஃபுல்லாக. அப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எது வெற்றி அப்படின்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு வெற்றி நம்ம சொல்லுவோம். அது இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பெறணுன்னா எல்லாத்துலேயுமே தான் வெற்றி பெறணும். நம்ம ஃபஸ்ட்டு உடம்பையே எடுத்துக்கோங்க. தெரியலனா உடம்பை பற்றி என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கே பென்ஸு கார் இருக்கும், ஆனால் பேக் பெயின் இருக்கும், போக முடியாது. சரிங்களா? டைல்ஸ் போட்ட வீடு இருக்கும், ஆனால் மூட்டு வலி இருக்கும். உடம்புலேயே நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. எல்லாமே தான் நம்ம மகரிஷி சொல்கிற அந்த 3 அஸ்திவாரங்கள், 3 சொத்துக்கள் மட்டும் இல்லை. குடும்பத்தில் ஜெயிக்கணும், பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும், உறவுகள்கிட்ட ஜெயிக்கணும், இறை உணர்வில் ஜெயிக்கணும். இதுபோல் நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறவங்களாம் படித்து தேர்வில் ஜெயிக்கணும். இதுபோல் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணுன்னா என்ன பண்ணணுங்கிறது தான் கேள்வி. அதுக்கு எது துணையாக வரும்? இந்த தலைப்பு போட்ட உடனே கேள்வி நிறைய பேர் என்கிட்ட, என்னப்பா நீ 3 போட்டிருக்கிற, 2 தான் போடுவாங்க. அப்படி இல்லை. பட்டிமன்றங்கிறது 3 போடலாம், 4 போடலாம். சரிங்களா? அது அப்படி இல்லை. 2வது என்னன்னா, இந்த மனம்னு போட்டு உள்ளம்னு போட்டதுனால அவங்களுக்கு ஃபோனில் கேட்குறது என்னென்னா, ஓ 2 வேற வேறையா, இது நாள் வரைக்கும் அவங்க ஒன்று தான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் மகரிஷியோட தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சவங்களே இதை பேசலின்னா யார் பேச முடியும்? மகரிஷி தானே அவளை புட்டு புட்டு வச்சுருக்காரு. டிப்ளமோ படிச்சிங்கன்னா தெரியும் உள்ளம்னா என்ன, உடல் வேண்டாம், அதை அவங்க பேசுவாங்க. கடைசியில் நான் சொல்லிட்டு இவரே சொல்லிட்டாரு, எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் அவங்க டைட்டிலுக்குள்ளே நுழையவே இல்லை. நான் காமனாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு நான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இதுபோல் மனசு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆசிலேட்டிங்கே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஆசிலேஷன் தான். ஸ்டாண்டர்டாக இருக்குதா நிற்குதான்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணுறது? உள்ளத்தில் உறுதி. சரி, இதில் இந்த 3 தலைப்பில் ஒன்று தான் தீர்ப்பு அப்படின்னா மற்ற 2ம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. என்னன்னா, இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம் மனவள கலைஞர்கள். என்னைக்கு தீட்சை எடுத்துட்டோமோ, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இந்த கருத்தை. தீர்ப்பு எப்படி கொடுக்கணும்னா, என்னைக்கு நம்ம தீட்சை எடுத்துட்டோமோ அப்போ எல்லாம் சமமானவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒருத்தர் உயர்வு ஒருத்தர் தாழ்வு கிடையாது. அப்போதுக்கு பட்டிமன்றம்? உயர்வில் உயர்வு எது? எல்லாரும் தான் 10th படிக்கிறாங்க, 498 வாங்குறவங்க தான் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ 10ஆம் வகுப்புன்னு வந்துட்டாவே சிறந்தவங்கள் தான் அர்த்தம். அப்போ உடல் சிறந்ததா, மனம் சிறந்ததா, உள்ளம் சிறந்ததானா 3ம் சிறந்தது தான். அதில் எந்த கேள்வியும் கிடையாது. மற்ற 2 தாழ்ந்தது கிடையாது. அந்த உயர்வை விட எது உயர்வு அப்படி பார்க்கணுமா வேண்டாமா? அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதை தத்துவத்தில் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் தலைப்பே ஒழிய, ஒன்றை பேசும்போது ஒன்று தாழ்வு கிடையாது, இங்கே உயர்வு கிடையாது. தீர்ப்பு எதுவாக இருக்கும்னா உயர்வில் உயர்வாக இருக்கும். தீர்ப்பு இப்படி தான் இருக்கும். அதை நான் முதல்லையே சொல்லிட்டேன். அப்போ தீர்ப்பு ஒன்றுக்கு தான். 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் சரிசமமாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 3 பேர்த்தில் 2 பேர்த்தை விட ஒருத்தர் குவாலிட்டியில் உயர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. 1% இருப்பாங்க இல்லையா? அப்போ உயர்வில் உயர்வு பார்ப்பது தான் இதோட தீர்ப்பாக அமையும் என்று கூறி, இப்போது ஃபஸ்ட்டு நான் டைம் எடுத்துக்காமல் அவங்கள பேச அழைக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேனே, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கிடும். அப்படி சொல்லிட முடியுமா? திருவள்ளுவர் மாதிரி நீங்கள் யோகாவை எடுத்துக்கோங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க. இப்போ பிரச்சனை, உலக பிரச்சனை பேசுவோம். போர் எடுத்துக்கோங்க.
புத்திசாலித்தனம் எதுனா வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு அணுகுண்டை போட்டுட்டு கடைசியில் நிறுத்த முடியாது. கரெக்டு தானே? அப்போ தனி மனிதன் வாழ்க்கையிலிருந்து உலக நாடுகள் வரைக்கும் வருமுன்னர் காப்பது தான் சிறந்த அறம். ரெண்டாவது, உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கும் மகரிஷி தீர்வு நிறையா சொல்லியிருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தனி மனிதனிலிருந்து உலக நாடுகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது பரந்த விரிந்த மனப்பான்மையோடு நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லிவிட்டு, நான் முதல்ல இந்த வாழ்வின் வெற்றிக்கு துணையாக நிற்பது, உறுதுணையாக நிற்பது உடலின் பலமே என்ற அணியின் வலு சேர்ப்பதற்காக அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவங்க வந்திருக்காங்க. டிப்ளமா முடிச்சிருக்காங்க. அது நம்ம மன்றத்தோட அருணால்டு அவர் தான். அந்த வகையில் அவர்களை உடலின் பலமே என்று பேச அனைவரின் சார்பாக அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அவைகளை வீட்டில் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உடலின் பலமா, மனதின் வலிமையா, உள்ளத்தின் உறுதியா? இதுதான் தலைப்பு. 3 தலைப்பில் 2 பேராக பேசுகிறோம். அந்த நான் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு தனித்தனி சீட் கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்தான். ஆனால் இங்கே வந்தது இயற்கையை பேர் எப்படி அமைச்சு கொடுத்தது பார்த்துக்க. உடல் பலத்துக்குள்ளே தான். உடல் பலங்கிறது நான் பேசுகிறேன், அந்த மணியில் உட்காந்துருக்கேன். அதே உடல் பலம் பேசுகிறேன், இந்த அம்மா சாந்தாமணி அம்மா இந்த பக்கம் மணியில் இருக்கேன். ஆக உடல் பலத்துக்குள்ளே தான் மனமும் வலிமையும் அப்படிங்கிற மேடையே நமக்கு சாட்சியாக இருக்குது. இதை விட வேறு சாட்சி என்ன வேணும் நமக்கு? இப்போயே நம்ம தீர்ப்பை சொல்லிடலாம். இருந்தாலும் மக்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்காக நம்ம பேச வரலாம். அரிதி மானிடா பிறத்தல் அரிதி என்றார்கள் முன்னவர்கள். அத்தனை மானிட பிறவை எடுத்த நாம் எப்படி வாழ வேண்டும்? 2 முறை வாழ்க்கைங்கிறது 2 முறை தான். ஒன்று எப்படி வேணால் வாழலாம், ஒன்று இப்படி தான் வாழலாம். எப்படி வேணால் வாழறதை பற்றி, எப்படி வேணால் வாழறதை பற்றி கவலை இல்லை, இப்படி தான் வாழணும் அப்படின்னு. இப்போ இந்த உடல் தான் நமக்கு அடையாளம், மனிதனுக்கு அடையாளம் அடிப்படையே உடல் தான். அந்த உடலுக்கு என்ன உணவு, அந்த உணவு தான் உடலாகுது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த உணவு நம்ம எப்படி உட்கொள்கிறோம். இன்றைய நவீன காலத்தில் உணவுகள் எல்லாம் நிறையா மருகி போச்சு. ஒரு காலத்தில் நாம் என்ன பண்ணோம், வயிற்று பசிக்காக கிடைச்சி சாப்பிட்ருந்தோம். இப்போ நீ கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்டு, கண்டதையெல்லாம் சாப்பிட்டு, கண்ட குப்பையை சாப்பிட்டு தொப்பையை வாங்கிட்டு, அந்த தொப்பையை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மருத்துவரை நாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது தேவைங்களா? இல்லையா? இப்போ உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா? உடல் உறுப்புகள் தான் நமக்கு ஜீவநாடிகள். அந்த உடல் உறுப்புகளையும் நம்ம கவனிக்கணும். அந்த உடல் உறுப்புகளை நல்லா இருந்தால் தான் நாம் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். அந்த உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிட்டு தவறான பழக்க வழக்கங்களால் நாடி அடிமையாகிட்டு, அந்த உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிட்டு, நல்லா இருந்த உடல் உறுப்பை நாம் கெடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், உடல் உறுப்பு கெட்டு போடுறோம். கல்லீரல் கெட்டு போச்சு, கிட்னி ஃபெயிலியர். நல்லா இருந்த கிட்னி நீதான் ஃபெயிலியர் பண்ண. உடல் உறுப்பு மேலே குற்றம் சொல்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது? சரியா? அதுபோல் இந்த உணவே மருந்து. இன்றைக்கி ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் பார்த்தோன்னா, நான் சிறிது காலம் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு பொண்ணுங்க நிறைய வேலை பார்ப்பாங்க. காலையில் போனோன்னு எல்லாத்தையும் நான் வழக்கமாக கேட்குறது சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். ஆனால் நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேருந்தே சாப்பிட்றது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிற நீ? பொண்ணு அம்மா, நீ பொண்ணு போகல, நீ இன்னொரு உயிரினை நீ தரக்கூடியவர், என்ன இப்படி சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறீங்களே? இல்லையா, நான் சாப்பிட மாட்டேன், நேரம் இல்லை. என்ன சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை? நேரம் இல்லைன்னா என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நீங்கள் நீ ஒரு இட்லி பூரி புரோட்டா இதை சாப்பிட்ணும் கிடையாது. ஒரு அவல் சாப்பிட்லாம், ஒரு பழம் சாப்பிட்லாம், ஒரு பச்சை பயிறு சுண்டல் இந்த மாதிரி எனக்கு வச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி முழு உணவு எப்படி எடுத்துன்னு கிடையாது. அதாவது உணவு தான் நமக்கு உடலாக மாறுது. அந்த உணவை நீங்கள் சரியான கடைப்பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றியான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டேன், அண்ணா நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேண்ணா, இப்போ நான் சாப்பிட்றேண்ணா காலையில் இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உணவே மருந்து. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் தேடுறான். வள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றியது போற்று உனின். மருந்து தேவையில்லைங்கிறாரு. சரியா? மருந்தே தேவையில்லைங்க. அந்த உடலில் நாம் மருந்தே தேவையில்லை. அனைத்து உறுப்புகளும் சரீரத்தில் அது இயங்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்?
நல்லாறு பொருளை கெடுத்துட்றான். கெடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பிறவிய நோக்கத்தை நம்ம அறிகிறதில்ல. மனித பிறவி எதுக்காக நாம் வந்தால் நோக்கத்தை அறியாமல் நம்ம உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறது? அன்னைக்கெல்லாம் நம்பர்கள் கடுவெளி சித்தர்னை கூட ஒரு சொன்னார். என்ன சொன்னார்? நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. என்னையா என்ன இப்போ உடலை நம்ம கருதுன அகத்தின் அழகு முகத்தில் திரும்பாங்க. இப்போ பாரம்பரிய உணவு டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கலாம். டாக்டர்கிட்ட அந்த கால டாக்டர்கள்லாம் போனோன்னே கண்ணில் லைட் அடித்து பார்ப்பாங்க, நாக்கட்டி சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் விரலில் சுட்டு வச்சு நகத்தை பார்ப்பாங்க. இதை வந்து அகத்தின் அழகு. இது வந்து உடல் என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது. இந்த உடல் உறுப்புகளை பார்த்து நோய்க்குண்டான அறிக்கை அதுமை. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பணத்தை தான் பார்க்குறாங்க. அது வேறு விஷயம் விட்டுருங்க, டாபிக் விட்டுருங்க. சரியா? இப்போ உடலை அதுபோல் உடல் நலங்கிறது நம்ம சார்ந்த மட்டும் இல்லை, நம்ம சுற்றுப்புறம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சுற்றி இருக்க மரஞ்செடி கொடி நல்லா இருக்க, மரஞ்செடி இருக்கா, இயற்கையை வந்து கெடாமல் பாதுகாக்கணும். நம்ம சுற்றி இருக்க நீர்நிலைகள் நல்லா இருக்கணும், தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் வரணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மகரிஷி சொல்லியிருக்காரு, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நினை ஒன்று தொண்டாற்றி இன்பம் காண்போம். நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ தொண்டாற்றி இன்பம் காட்டுறதுக்கு என்ன வேணும்? நம்ம உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருந்தால் தான் நாம் வந்து தொண்டாட்ட முடியும். சரியா? அப்படி மிகச்சிறந்த இன்றைக்கி மனவளக்கலையில் நாம் வந்து அற்புதமான பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த பயிற்சிகள் எடுத்து நாம் வாழ்வாழும் பொழுதும் வெற்றி காண்பதற்கு நாம் உள்ள உறுதுணையாக வாழ்வில் வெற்றி உறுதுணையாக இருக்கிறதுக்கு மனவளக்கலை பயிற்சி எடுப்போம் என்று நன்றி கூறி, மனவளக்கலை மன்றம் வாருங்கள், இங்கே மகரிஷியின் பயிற்சி செய்யுங்கள், பொறுமையுடன் செய்து பாருங்கள், அதன் பொக்கிஷத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். செய்து காட்டு பாட்டுக்கு நடனமெல்லாம் ஆடி சரியான நேரத்தில் அவர் முடிச்சிட்டாரு. அடுத்தது அதை எதிர்த்து இல்லை மனதின் வலிமையே என்று பேச துணை பேராசிரியர் எம் சுலோச்சனா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சம்பத்தைய வந்து வாழ்விற்கு வெற்றி உறுதுணையாக நிற்பது உடல் பலமே அப்படின்னு சொல்லி சொன்னார். எதோ சொல்லி எதோ ஆடி எதோ பாடி சொல்லிட்டு ஓடிட்டாரு. ஆனால் அத்தனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துட்டாரு. அத்தனைக்கும் இதை செய்ய, அதை பண்ணு, இதை செய்ய, இதை உடல் பலமாக இரு அப்படின்னு சொன்னது யாரு? யோசிக்கிறீங்களா? மனம் வலிமை இருந்தால் தாங்க அதையெல்லாம் செய்ய முடியும். மனம் வலிமை இல்லைன்னா செய்யவே முடியாதுங்க. மனம் இல்லைன்னா மனிதன் என்கின்ற ஒருவனே இல்லை. அதுக்கு பேர் என்னன்னு நாம் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டாம். மனம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? மனிதனுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. அதை நாம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை. அதனால் நம்ம மகரிஷி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசை பற்றி ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. என்ன நிதி? மாபெரும் நிதியலோ. மனதை தாழ்த்திட்ட மயக்கத்தால் துன்பமே வருங்கிறாரு. மனதை உயர்த்திட்டால் மட்டிலா இன்பம் வரும். மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அப்படின்னு சொல்கிறாரு. அழகான கருத்துக்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அந்த மனம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா எந்த செயலையுமே நீங்கள் செய்ய முடியாது. மனம் சொல்லித்தான் நீங்கள் செய்யணும். அப்புறம் தொண்டாற்றணும் அப்படின்னாரு. அந்த மனம் சொன்னால் தான் வந்து இங்கே தொண்டாற்ற முடியும், இல்லைன்னா வந்து தொண்டாற்ற முடியாது. எல்லா செயலுக்குமே காரணம் மனம் வலிமை வேணுங்க. மனம் வலிமை இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் எக்ஸாம்பிள் இல்லை, உண்மையான சம்பவம் தான். ஸ்டீபன் ஹாக்கிக் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து சின்ன வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் பற்றிய அறிவியல் அண்டம் பற்றிய அறிவியல் கண்டுபிடிக்கிறாரு.
அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றிய அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பிரபஞ்சத்தில் வந்து வற்றாய் இருப்பு எப்படி இருக்குது, பேராற்றல் எப்படி இருக்குது, பேரறிவு எப்படி இருக்குது, காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நுண் அறிவோடு செயல்படுறாரு. அப்போ அந்த காலத்திலேயே அப்படி வந்து அவ்வளோ ஒரு அறிவு அவருக்கு, அறிவியல் அவரை மாதிரி யாருமே அறிவாளி முன்னணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து 21வது வயதில் பார்த்திங்கன்னா சதை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நோய் வருது. அது வந்து அந்த சதையெல்லாம் வந்து இறுக்கிரும், ஒன்றுமே செய்ய முடியாது, மூளை மட்டுமே வேலை செய்யுமா. அதை வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு, இது எந்த வேலையுமே செய்ய முடியாது, மூளை மட்டும்தான் இந்த வேலை செய்யும், மூளை மட்டும்தான் இது வேலை செய்யும், உங்கள் பையனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் ஸ்டீபன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படின்னா இந்த மூளை வழியாக நாம் உணர்ந்து மனமாக நம்மளுக்கு வேலை செய்யும். அதனால் வந்து நான் வந்து இன்னும் வந்து நான் ஆராய்ச்சியை தொடங்க போகிறேன், ஆராய்ச்சி வந்து நான் தொடங்க போகிறேன், இன்னும் நல்ல புக்குகளை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வலிமையோட செஞ்சுருக்காரு. அது என்ன, அவருக்கு வந்து அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு வந்து அந்த கண் புருவம் இருக்குது இல்லைங்களா, அந்த கண் புருவம் அசைத்து வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரா, மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லி கொடுத்தாரா, இது வந்து பிரபஞ்சம் இப்படி வேலை செய்யுது, இது வந்து ஏன் சுத்தவெளி வந்து இப்படி கருநிறமாக இருக்குது அப்படின்னு அந்த கண் விழிகளின் மூலமாக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லி கொடுத்து அதை புக்காக எழுதினாராம். அப்புறம் அவர் வந்து ஒன்றுமே இயங்காதனால கூட விண்வெளிக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சாராம். அதே மாதிரி அவருடைய ஆசை வந்து விண்வெளி மாதிரி கொஞ்சம் அதை செஞ்சு அதை விண்வெளிக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி அவருடைய ஆசையை பூர்த்தி செஞ்சாங்களா. அவருடைய மன வலிமை எப்படி இருந்தது பாருங்க. ஐயோ நான் இப்படி ஆகிட்டேன், சிதைவுனால நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நிற்காம மறுபடியும் ஆராய்ச்சியை மேற்கொண்டார் பார்த்தீங்களா. அதுதாங்க மன வலிமை, அதுதாங்க மன வலிமை. நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காரு, பெண்களை வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, மன வலிமை மிக்கவர்கள், மன வலிமை மிக்கவர்கள், அண்டர்ஸ்டாண்ட், பொறுமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பெண்களை வந்து மன வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னார் தெரியுங்களா. ஒரு பெண் வந்து திருமண வயதில் நிற்கிறா, எங்கேயோ தெரியாத ஒரு ஊரில் பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது அந்த பெண் என்ன பண்ணுறா தெரியுங்களா, அண்ணனை விட்டுட்டு போகிறா, அம்மாவை விட்டுட்டு போகிறா, தாயை விட்டுட்டு போகிறா, தந்தையை விட்டுட்டு போகிறா, 25 வருஷமாக வளர்ந்த ஊரை விட்டுட்டு போகிறாங்க. ஊரை விட்டுட்டு கணவன் வீட்டுக்கு போகிறா. கணவன் வீட்டுக்கு போகும்போதே கால் அடி எடுத்து வைக்கிறாள். எப்படி? மன உறுதியோடு, நான் இந்த குடும்பத்தை நன்றாக செய்வேன் அப்படின்னு மன உறுதியோடு போகிறா. மன உறுதியோடு போயிட்டு உள்ளே எடுத்து வச்சு போடு, இது என் வீடு, இது என் கணவன், இது என் மாமனார், என் மாமியார், என் குழந்தையாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு இணைத்து கொள்கிறாள். அங்கே வந்து என்ன மாமனார் கணவன் ஏதாவது சொன்னால் விட்டு கொடுக்கிறாள், மாமனார் ஏதாவது சொன்னால் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறாள். குழந்தையாளுக்கு தியாக உணர்வு பண்ணுறா, இந்த சாரியை கட்டிக்கோ, இந்த நகையை போட்டுக்கோ, என்னதெல்லாம் நான் கொடுக்குறேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அறவாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அறவாழ்வு வாழும்போது அங்கே திரு வள்ளுவர் சொல்கிறாரு, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறாரு. அந்த குடும்பத்துக்குள்ளே அன்பும் அறமாக இருக்கிறது யார்? ஒரு பெண் தான். அவளுக்கு மன வலிமை இருந்தால் தான் இவங்க வந்து ஒரு குடும்பத்தை நல்லதாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீரவேலு நாச்சியார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாத்துக்குமே தெரியும். வீரவேலு நாச்சியார் வந்து அவருடைய கணவன் முத்துவடுகநாதர் சிவகங்கை, அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளையர்கள் வந்து அவருடைய நாட்டை பிடுங்குவதற்காக, நாட்டை அபகரிக்கிறதுக்காக வந்து அவரை வந்து காளையர் கோயிலில் வச்சு கொண்டு போடுறாங்க, கொலை செஞ்சிட்றாங்க. அப்போ வந்து வீரவேலு நாச்சியார் வந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது அந்த
மனம் சொல்லுகிறது, ஓ ஏதோ இங்கே நடந்திருக்கிறது, நீ சமயோதி புத்தியாக யோசி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மறுபடியும் அவள் வந்து என்ன பண்ணுறா, வந்து பார்க்குறா, அவளுடைய கணவன் வந்து அங்கே இறந்து கிடக்கிறான். சுற்றியும் வந்து வெள்ளையர்கள் அங்கே நிற்கிறார்கள். ஓ நாம் இங்கே ஏதாவது செய்தோமானால், ஏன்னா அவளுக்கு வந்து முதல்லையே பயிற்சிகள் வித்தைகள் எல்லாம், போர் பயிற்சிகள் எல்லா மொழிகள் எல்லாமே தெரியும். அந்த நேரத்தில் நாம் வந்து இந்த பயிற்சியை வந்து நாம் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளையும் சேர்த்து கொண்டுருவாங்க, நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சேர்த்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சமயோதிய புத்தியாக என்ன பண்ணுறா, உடனே ஓடுறா. அவங்க மனம் சொல்லுது, நீ ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஓடி குதிரை மேலே ஏறி சும்மா அப்படியே பாய்ச்சலில் போய் ஒரு காட்டுக்குள் மறைந்து கொள்கிறாள். 8 வருஷம் மறைந்து கொள்கிறாள். மறைந்த பின்னாடி மறுபடியும் 8 வருஷம் கழித்து வெள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வேவு பார்க்கிறாள். வேவு பார்த்த உடனே அங்கே வெள்ளையர்கள் வந்து முத்துவடுக்கநாதனை கொன்ற சுவடே இல்லாமல் அவர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் சமயம் என்று ஒரு குதிரைப்படை, யானைப்படை இதுகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வந்து வதம் செய்கிறாள். யார்? வெள்ளையர்களை வதம் செய்கிறாள். சில பேர் அவர் வந்து வீரநங்கை பார்த்துட்டு, ஐயோ இது என்ன இந்த அம்மா இவ்வளோ மன வலிமையோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு பாதி பேர் ஓடிடுறாங்க. பாருங்க, ஒரு பெண் வந்து மன வலிமை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மறுபடியும் வந்து எல்லாம் வதம் செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றுகிறாள். அவளுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும். நம்மளுக்கு அந்த வலிமை இருக்கா? இருக்கும். நம்மளுக்கும் வீரமங்கையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த வலிமை இருக்கும். வாழ்வின் வெற்றிக்கு மன வலிமைதான் காரணம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கொடுங்க, நகை கொழுந்தி நகையை கொடுத்தீங்களான்னு கேட்கணும். எல்லாமே இல்லை, அதை ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். சரி, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க, கேட்டுடலாம். ஓகே. வாழ்க வளமுடன். மன வலிமையே என்று சிறப்பாக உரையாற்றிய சுலோச்சனாம் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அதற்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் நமது மன்றத்தின் பேராசிரியர், துணைத் தலைவர் பேராசிரியர் ஒய் கோபிநாத் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நல்லெனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உள்ளத்தின் உறுதியே என்ற சிந்தனையை நாம் இப்பொழுது இருக்கிறோம். இப்பொழுது இதை நாம் பார்க்கும் பொழுது உடல், மனம், உள்ளம் இந்த மூன்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் இருந்த போதும் இதை ஜீவனின் 8 சிறப்பு இயக்கங்களாக வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு உண்டு, ஆனால் மனம் இயங்குவதில்லை. அதற்காக மகிழ்ச்சி அவர்கள் ஜீவனின் 8 சிறப்பு இயக்கங்களாக மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் மனிதருக்கும், அதாவது விலங்கினங்களுக்கும் ஜடப்பொருட்களுக்கும் அறிவு உண்டு அப்படிங்கிறதையும் தெளிவிச்சுட்டு, உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இந்த இயக்கங்கள் இருக்குது. அதில் என்னென்னா இந்த சிறப்பு இயக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் அது என்னவாகுது அப்படின்னா உயிராக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னா மனம் இயங்கும். இது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா மனம் இயங்காது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஜடப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் ஆனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது மனம். இந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னா ஐம்புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்களை மூளை ஜீவகாந்த அலையின் மூலம் கருமையத்தில் சேர்த்து விடுகிறது. அதாவது நம்ம பெற்ற அனுபவத்தை என்ன பண்ணுதுங்க, மூளை வழியாக கருமையத்தில் சேர்த்துருது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தகைய அனுபவங்கள் அடங்கிய அந்த ஜீவகாந்த தொகுப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மனம் அப்படின்னு பேர். அதாவது நம்ம பெற்ற அனுபவத்தை மூளை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தொகுப்பாக சேர்த்து வைக்குது. அதுக்கு பேர் தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனம்ங்கிறது எப்படி மாறுபடுமா? தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம். ஆமாம் சொன்னாங்க இல்லைங்களா, நான் கொடுத்துருவேன்னு. இந்த கொடுத்துருவேன்னு சொல்கிறது என்ன மாறும்? மனதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்க? மனது ஒரு, அப்படி நாம் சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லணும்?
மனம் எப்படி இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? மனசு என்ன பண்ணும்? எப்படிங்கம்மா? மாண்பு இருக்கட்டும், மனம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? மனம் என்னமாகும்? மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் பண்ணலான்னு நினைக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வேண்டான்னு நினைக்கும். சரிங்களா? அப்போ மனசு என்னங்க? ஒரு ஜீவகாந்த அலை. அந்த அலை செய்ய வேண்டியதை செய்யலான்னு நினச்சாலும் அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடும்? வேண்டாம் அப்படின்னு மனது மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ அதை பாருங்கள். அப்போது அந்த மாதிரி தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எண்ணங்களை விரித்து காட்டி செய்யலாம் செய்ய வேண்டான்னு இருமனதாகவே இருந்துகிட்ருக்கும். செய்யலான்னு இருக்கும், ஆற்றுல சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒன்றா ஒரு காலை எடுத்து வை, இல்லைனா அடுத்த காலம் மேலே வை அப்படிங்கிற மாதிரி 2 காலையும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் மனசு. அந்த மனசு என்ன அடுத்துனா ஒரே ஒரு செயலை செய்யலான்னு நினைக்கும் போது அதை என்ன பண்ணாது? கண்டினியூவாக செய்யலாம், அதை முழுசாக முடிக்கணுன்ற என்ன ஆகாது? மனசுக்கு வராது. சரிங்களா? அப்போ இதுவே உள்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா வகையான அனுபவங்களும் ஜீவகாந்தத்தில் நிலையான திணிவு பெற்று கருமையத்தில் சேர்ந்து ஈர்ப்பாகி விடுகிறது. அப்போ இவ்வாறு பிறப்பு முதல் இறப்பு வரை பெற்ற எல்லா பதிவுகளும் வித்து தொடராக வந்த பதிவுகளும் காந்த அலையில் சுருக்கம் பெற்று கருமையத்தில் இருப்பாக உள்ளன. இந்த இருப்பின் தரம் இதில் இருக்குங்க இல்லைங்களா, அதுதான் உள்ளம் அப்படின்றாங்க. அதாவது ஜீவகாந்தத்தில் இருப்பு பெற்ற தரத்தினுடைய அளவு பொறுத்தே என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் வார்த்தைகளாக படிச்சிட்டிங்க, இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ உள்ளம்ங்கிறத மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கருமையத்தில் பதிவு இருக்கு இல்லைங்களா, அந்த பதிவினுடைய தரம் தான் என்ன அப்படின்னா உள்ளம். அப்போ அந்த பதிவு எப்படி இருக்கணும்? தரம், அந்த பதிவு எப்படி இருக்கணும்? நல்ல பதிவுகளாக இருக்கணும், நல்ல செயல்களாக இருக்கணும். அப்போ நம்ம செய்யும் செயல்களுக்கு ஏற்ப, இப்போ அம்மா சொன்னாங்களா, அது உண்மையிலேயே அதை செஞ்சுருந்தா அடுத்த உள்ள என்ன வரும்? இப்போ நம்ம அந்த அம்மா என்ன வேண்டாம், பொதுவாக வச்சுக்குவோம். நம்ம செய்கிற செயல் நல்லதாக இருந்தால் செய்யக்கூடிய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லா வகையிலையுமே ஒரு உடல் துன்பம் வருதுன்னு வச்சுக்குவோம். உடல் துன்பம் வருது, மனசு என்ன பண்ணும்? ஐயோ லேசாக கை வலிக்குது, என்ன பண்ணும்? எனக்கு கை வலிக்குது, காலையிலேருந்து என்னால் எதுவுமே எந்திரிக்கவே முடியல, கையெல்லாம் வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது, காய்ச்சல் வந்துச்சு, நான் 1 வாரம் ஆச்சு, கை காலெலாம் வலியாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இது இப்படின்னு சொல்கிறது என்ன பேருங்க? அதுக்கு பேர் இந்த நிலையிலேயே, அதாவது அந்த மனசு அதுலேருந்து என்ன பண்ண முடியல, எந்திரிக்கணும். ஆனால் இதுவே உடலில் உறுதி இருக்கும், அந்த உள்ளத்தில் உறுதி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சரி இதுக்காக நீங்கள் படுத்துறீங்களா, அம்மா சொல்கிற மாதிரி எல்லாமே காய்ச்சல் வந்து எல்லாம் படுத்துக்கிறோம், படுத்துகிட்டே இருந்தால் என்னவாகும்? மனசு படுக்க வைக்கிறதுக்கு பேர் மனசு. அந்த உள்ளத்தில் உறுதியாக இருந்து மற்றவங்க வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு அதை செய்யணும்னு எந்திரிச்சு போய் செய்ய வருது உள்ளத்தின் உறுதி இல்லையா? அந்த ஒரு மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளத்தின் உறுதியினால தான் ஒவ்வொரு செயலையும் செய்ய முடியும். இப்போ ஐயா வந்தார், எக்ஸசைஸ் பண்ணலாம், எல்லாம் இந்த மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் இதெல்லாமே பண்ணியிருக்க முடியுமா? இங்கே வந்து இப்படி கையை ஆட்டினார் இல்லையா, இதெல்லாமே அவர் வீட்டில் இருந்து ஆட்டியிருப்பாரா? வந்து பயிற்சி எடுத்தார், பயிற்சி எடுத்து பழகினார், மனது அதுக்கு பக்குவப்படுச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உடலும் பக்குவப்படுச்சு, மனதும் பக்குவப்படுச்சு. அதுக்கு உறுதுணையாக இருந்தது எது அப்படின்னா உள்ளம். அந்த உள்ளத்தில் உறுதுணையாக அந்த உள்ளம் வந்து அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க தமிழில். அதாவது உள்ளம் அப்படிங்கிறதுக்கு தமிழில், தூய தமிழில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா உள்ளுணர்வு. இன்றைய காலத்தில் மூளை தான் எதனுடைய தொடர்பு, அந்த உள்ளங்கிறது எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா, இன்றைய விஞ்ஞானத்தில் சொல்கிறது, அறிவியலில் சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய மூளைக்கும் அந்த உள்ளத்துக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்களா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழ்ச்சி சொல்லியிருக்கா இல்லைங்களா, நம்மளுடைய முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பதிவுகள் நம்மளுடைய கருமையத்திலிருந்து எங்கே போய் டைரெக்டாக பிரதிபலிக்குது அப்படின்னா மூளையின் வழிவாக பிரதிபலிச்சு தான் நமக்கு எது பண்ணுது, எண்ணங்களாக மலர்த்தி காட்டுது. நம்ம எப்பயோ ஒரு நாள் பார்த்த பதிவு கருமையத்தில் பதிவாக அது என்னவாகுது, மூளைக்கு சென்று மூளையின் பதிவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விரித்து காட்டுது இல்லையா. அப்போது மூளைக்கும் நம்மளுடைய உள்ளத்துக்கும் நெருங்கிய தொடர்புல தான் இன்றைய அறிவியல் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துங்க, இப்போ சொல்கிறாங்க உள்ளத்தின் உறுதிக்கு சில உதாரணங்கள். ஒன்று என்னென்னா அன்னை லோகாம்பாள். இப்போது மகிழ்ச்சியினுடைய தொழில் முழுமையாக வந்து என்னாச்சு அப்படின்னா நஷ்டம் அடைஞ்சிச்சு. இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருந்த ஒரு 5 ரூபாயை கொடுத்து என்ன பண்ணாங்க, புட்டு விற்று அந்த தொகையை, அவங்கள்ட்ட காசு 5 ரூபா தான் இருக்குது, இதைங்க நான் கொடுத்துட்டு என்ன மட்டும் நினைக்காம அவங்களுடைய உள்ளத்தில் உறுதி இருக்கிறனால தான் அதை கொடுத்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தொழிலை அதை விற்று அதை சம்பாரித்து மீண்டும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய தொழிலை பெருக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களுடைய உடல் பணமும் இருந்தாலும் மன வலிமை இருந்தாலுமே கூட உள்ளத்தில் உறுதி இல்லை அப்படின்னா அதை செய்ய முடியாது.
இது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அடுத்தது அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அடுத்த உதாரணம். அவர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தனி ஒரு நபராக மனவளக்கலை என்ற பயிற்சியை தொடங்கி ஒரே ஒருத்தர் போய் கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு குடிசையை போட்டு உட்காந்துக்கிறார். அடுத்து நான் தனி ஒருத்தர் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல உட்காந்து இதை கேட்போமா? இதுக்கு நம்ம என்ன இதை சொல்ல முடியும் அப்படின்னா, ஐயா சொல்கிறாரு அந்த கடைசியில் உடல், இந்த கடைசியில் உடல், நடுவில் 2 பக்கம் மனம் அப்படின்ட்டு நடுவில் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த உள்ளம் அப்படிங்கிறது ஒன்று அவர் உணர்ந்து, இன்னொன்று என்னென்னா உள்ளம்ங்கிறத உணர்றதுக்கு பேர் தான் இறை உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இதுக்கு அடுத்து திருமூலர் சொல்கிறார் அந்த கவியில், அதுபோல் உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வை, இறையுணர்வை உணர்வது தான் வாழ்வின் நோக்கமே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இதுக்கு எது உறுதியாக இருக்குது அப்படி எது வேணும் அப்படின்னா உள்ளத்தின் உறுதி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது உலகம் முழுவதும் இன்றைக்கி நம்ம இந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கார் இல்லையா, அந்த பயிற்சி அவருடைய உள்ளத்தில் உறுதி இருந்தனால தான் அந்த பயிற்சி உலகம் முழுவதும் இன்றைக்கி பரவறதுக்கு அவனுடைய உறுதி தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறான்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊக்கம் உடைமை அப்படின்ற பொருளடக்கத்தில் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன, அந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா, உள்ளம் அதாவது எந்த ஒரு செல்வம் மனிதனுக்கு இருந்தாலும் அது என்னவாயிரும் அப்படின்னா அது நீங்கிருமா. ஆனால் அந்த உள்ளத்தில் உறுதி என்ற செல்வம் ஒன்று இல்லை அப்படின்னா என்னவாக்கு அப்படின்னா எல்லாமே போனாலும் எதுவே நிலத்தின இருக்கும். இதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல் முடியல, ஒரு வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோம், அவங்க எழுந்து மீண்டு வர்றாங்க அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும்? என்ன தான் நம்ம மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு சில டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன சொல்கிறாங்க, டாக்டரு நீங்கள் கொஞ்சம் தெம்பாருங்க, உங்களுடைய இதை நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உறுதியாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் முடியாத சூழ்நிலையில் கூட எந்திரிச்சு நடக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஐயா இன்னும் சில உதாரணங்களை பின்னாடி சொல்கிறேன். அதாவது விழுந்து கிடந்தால் சிலந்தையும் சிறை பிடிக்குமா, எழுந்து நடந்தால் எரிமலையும் தடம் கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு மனுஷன் உடம்பு முடியல அப்படின்னு உடலாலேயோ மனதாலேயோ இதானா கூட அந்த உள்ளத்தில் உறுதி என்ற ஒன்று இருக்கும்போது அவனால் என்ன பண்ண முடியும், எழுந்து அவனுடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமூலர் சொல்கிறாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதாவது உள்ளம்ங்கிறது தான் கோயில். சரிங்களா? அடுத்தது உயிர்ங்கிறது சிவன் என்ற சிவலிங்கம். அடுத்தது புலன்கள். இந்த புலன்களை அடக்கம் பெற்றால் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளுக்குள்ளே போக முடியும். எதுக்கு உறுதுணையாக இருக்குது, இது எதுக்கு, அதாவது உள்ளுக்குள்ளே நம்மை போக்கி உள்நோக்கி போகிறதுக்கு எது உறுதுணையாக இருக்குது அப்படின்னா தியானம் தான் உறுதுணையாக இருக்கும். அப்போ நம்ம உள்நோக்கி போகிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது உள்ளத்தை நம்ம பெருங்கோயிலாக நினச்சி நம்ம தவத்தால் தான் நம்ம உள்ளே போகும்போது இறை உணர்வை உள்ளுணர்வு அந்த உள்ளங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கும்போது இறையுணர்வே பெற முடியும்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒன்றே விட்டு திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. அதாவது திண்ணிய நெஞ்சம் அப்படின்னா மனதை சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கானா, திண்ணிய நெஞ்சங்கிறதுக்கு உள்ளம் என்ற இன்னொரு பேர் பாரதி கொடுத்துருக்காங்க. அப்போ மனதில் அந்த உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்ம கையாள முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா வாழ்வினுடைய வெற்றி வாழ்வதற்கு வாழ்வில் உறுதுணையாக நிற்பது எல்லாமே அந்த உள்ளத்தின் உறுதியே என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். உள்ளத்தில் உறுதியாக நின்றார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அடுத்தது உடல் பலமே என்று பேச வந்திருக்கும் பேராசிரியர் பி சாந்தாமணி அம்மா அவர்களை பவானி மன்றத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நடுவர் உட்பட இங்கே வந்திருக்கும் அனைத்து இருபால்மை என்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஓகே, இப்போ மனதை பற்றி ஒருத்தர் பேச வந்தாங்க, உள்ளத்தை பற்றி ஒருத்தர் பேச வந்தாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டால் எப்படி தெரியுங்களா இருக்குது, அதாவது வடிவேலோட டயலாக் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு. ஏங்க சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். இந்த உடல் இல்லாமல் எப்படிங்க மனசு வரும், உள்ளே வரும்? உடம்பை கெடுத்துட்டு நம்ம எப்படி போய் நம்ம உள்ள உறுதியாக இருக்கும், மனசு வலிமையாக இருக்கும். அப்போ சுவர் இருந்தால் தான் சித்திர முடியும். இவங்க சொல்கிறத பார்த்தா சுவரே வேண்டாம், நாங்கள் காற்றுலையே படம் வரைவுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சுலோச்சனமா சொன்னாங்க, வேலு நாச்சியார் மன விருதியோடு வந்தாங்களாம், மன வலிமை இருந்தாங்களாம். அவங்க எது மேலே ஏறி போனாங்கன்னு சொன்னாங்க, குதிரை மேலே.
அப்போ குதிரை மேலே ஒரு பெண் ஏறி போகணும் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ உடல் பலம் வேணும். அடுத்தது பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மன தைரியத்தோடு போகிறாங்களா, அம்மா அடுத்த நாள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் வீடை வலிக்கணும், துணி துவைக்கணும், இதற்கெல்லாம் உடல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா மாமியார் திரும்ப அம்மா வீட்டுக்கே துரத்தி விட்டுருவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கோபி உள்ளத்தில் உறுதி இருக்கிறதுனால தான் வேதாத்திரி மகரிஷியை ஒருத்தரே எல்லாம் தொடங்கி வச்சார். ஓகே தான், ஆனால் எல்லாம் இழந்த பின்னாடியும் கூட அவங்களுக்கு அந்த உடல் வலிமை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் ஒருத்தன் இருக்கிறேன், நாளைக்கு ஒரு கோடி பேர் எனக்கு பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எதை வச்சு சொன்னாருங்க, உடல் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த உடல் பலம் இருந்தால் தான் இத்தனையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உடல் பலமே அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் வந்து பேச வந்திருக்கிறேன். இப்போ அந்த உடல் நலமாக பலமாக ஆரோக்கியமாக இருப்பதே வாழ்க்கையின் முதல் வெற்றி. ஏன்னா இதுதான் பேஸ்மெண்ட், அஸ்திவாரம். இப்போ இந்த உடல் தான் நம்மளுடைய பிரதான சொத்து, நம்மளுடைய மிகப்பெரிய செல்வம். இதை இழந்துட்டு நம்ம எதையும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில்? நினச்சி பாருங்கள். இப்போ ஏன் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்லா நலமாக வச்சுக்கணும், பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் நான் அனுபவிக்கணும்னா அந்த உடலை வைத்து தான் அனுபவிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்வீட் சாப்பிடன்னு வச்சுங்க, அதை அனுபவிக்கணுமா என் உடம்புல சுகர் எல்லாம் இருக்கணும். ஒரு சின்ன சந்தோஷத்துக்கே நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் ஒத்துழைக்கணும். என் உடம்புல 1000 வியாதி வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க போய் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்று சொல்கிறாங்க, ஏன் இந்த உடல் நலமாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய தேவைகளை நான் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நான் நல்லா இருந்தால் தானே எனக்கு தேவையானது நான் செஞ்சுக்க முடியும். நான் ஒருத்தருக்கு பாரமாக இருக்கக்கூடாது, ஏன் எனக்கு நானே சுமையாக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்கு தேவையான செயல்களை என்னுடைய உடலை வச்சு தான் நான் செய்ய முடியும். ஏன் இந்த சமுதாயத்திற்கு தேவையானது இந்த உடலை வச்சு தான் நான் செய்ய முடியும். இந்த உடலே சமுதாயத்தோட சொத்து தான். அப்போ நான் எனக்கு தேவையானதையும் அடுத்தவங்க குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா எதை வச்சு செய்ய முடியுங்க? இந்த உடலை பயன்படுத்தித்தான், இந்த உடல் பலமாக இருந்தால்தான் அத்தனையும் நாம் சாதிக்க முடியுங்க. இந்த ராபின் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாருங்க, இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிறைய பணத்தை சேர்த்திட்டோம், ஆனால் உடம்ப ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். மகிழ்ச்சி இல்லை, இன்பம் இல்லை. இது எப்படி வெற்றி ஆகும்? நாம் எப்போ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமூலரோட ஒரு கவி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு தான் உனக்கு ரொம்ப மூலதனம். ஏன்னா இந்த உடம்பு அழிச்சிட்டினா இதுக்குள் இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது அது தானாக போயிடும். அப்போ அந்த உயிரை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வாகனம், ஒரு பாத்திரம் தான் இந்த உடல். இந்த உடம்புக்கு எடுத்துகிட்டு நீ என்னதை சாதிக்க போகிற? அப்போ இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகிற அப்படின்னா, காரில் போகிற அப்படின்னா, அந்த கார் நான் போகின்ற வாகனம் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னுடைய பயணம் வெற்றிகரமாக அமையும். அப்போ 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பயணத்துக்கே என்னுடைய வாகனம் நல்லா இருக்கணும். இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நீண்ட நெடிய பயணம். அப்போ அந்த நீண்ட நெடிய அந்த வாழ்க்கை பயணத்தை நான் கடக்கணும் அப்படின்னா இந்த உடலை கொண்டு தான் நான் கடக்கணும். உடல் ஒத்துழைச்சா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த பிறவி பெருங்கடலில் நீ கடக்க முடியும். இல்லாட்டி டைட்டானிக் கப்பல் மாதிரி பாதியிலே மூழ்கி போயிடும் வாழ்க்கை. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்வின் வெற்றி. திருக்குறள், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றை உடம்போடு உயிர் இடை நற்பு. இந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவைக்கும் முட்டைக்கும் இடையே உள்ள ஒரு உறவு தான் இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவுங்கிறாரு. இப்போ ஒரு கோழி முட்டை எடுத்துங்க, அந்த கோழி முட்டைக்குள் இருக்கிற குஞ்சு வெளியே வர வரைக்கும் அதை எப்படி ஷேப்பாக ஹேண்டில் பண்ணணும், அதே போல் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரை நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த உயிர் நம்ம இந்த உடலை விட்டு போகும் வரை இந்த உடலையும் நம்ம அப்படி போற்றி பாதுகாக்கணும். இந்த உடல் அழிச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இது எப்படி நம்ம வாழ்க்கையின் வெற்றின்னு சொல்ல முடியும்? இப்போ கோழி முட்டை கூட பாதியில் உடச்சிட்டா அது ஆம்லெட்டாக ஆபாயிலாக மாறிடும். இந்த உடல் பாதியில் போயிடுச்சுன்னா வெறும் கூடு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ வாழ்வின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. அதுதான் நம்ம வெற்றி, அதுதான் நம்மளுடைய உடல் பலம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டினித்தார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலம் அழிந்தேன் பராபரமே அப்படிங்கிறார். அதாவது நாம் நம்மளுடைய உடலை கெடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஆன்மீக பயணமே தடைப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆன்மீக பயணம் தடைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியாதுங்க? நம்ம வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, பதிவுகளையே போக்க முடியாது. வேதாத்திரி மகரிஷி, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன்,
நிலமீது விழுந்த பெண்ணை என்னை மறந்தேன், வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் என் உள்ளிருந்து என்னை மீட்டு அப்படிங்கிறார். அவருக்கே அந்த நிலைமை. நம்ம என்ன பண்ணோம்? எதற்காக அந்த உடல் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த உலகத்திற்கு? நம்ம வாழும் காலத்தில் இந்த பதிவுகளெல்லாம் போக்கிட்டு நாம் இந்த பிறவிக்கடலை கடந்து நம்ம அந்த பேரின்ப உணர்வை அடையணும். அதற்காக தான் இந்த உடல் கொண்டு வந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? அவர் சம்பத்தையா சொன்ன மாதிரி கொண்டு வந்தான்னு ஒரு குத்து ஓட்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் போட்டு இது உடச்சிட்டோம். அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும்? அந்த பேரின்ப நிலையை அடையாமல், வாழ்வின் நோக்கத்தை அடையாமல். பாரதியார் பாருங்க, ஆத்திச்சூடியில் சொல்கிறார், புதிய ஆத்திச்சூடியில் உடலினை உறுதி செய் அப்படிங்கிறாரு. அதாவது காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா, நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா அப்படிங்கிறார். அப்போ இந்த உடல் வசப்படாவிட்டால் இந்த உலக வாழ்க்கையை நரகமாகி விடுங்கிறார். அப்போ நம்ம இந்த உடலை எப்படி பார்க்கணும்? போற்றி பேணி காக்க வேண்டும். அப்போ அந்த உடல் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டால், வசப்படாவிட்டால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே நரகம். அப்படி நரக வாழ்க்கையில் இருக்கிறப்ப நம்ம ஏதாவது இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுமா? அப்போ வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம எப்போவெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்போவெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எதுங்க சந்தோஷம், எது மகிழ்ச்சி? இப்போ நான் சாப்பிட்டேன்னா இந்த சாப்பிட்ட உணவை ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் தகுதியாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வெற்றி, நம்மளோட சந்தோஷம். அடுத்தது நாம் பார்த்திங்கன்னா நான் உழைக்கணும். உழைப்பதற்கு இந்த உடல் கருவிகள் எனக்கு பாதுகாப்பாக ஒத்துழைக்கணும். இது ஒரு சந்தோஷ வெற்றி. அடுத்து நாம் நிம்மதியாக படுத்து தூங்கணும்னா அதுவே ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையின் வெற்றி. ஓகேங்களா? மகரிஷி சொல்கிறாரு, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த உடல் நடத்த எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார் அவர், இந்த பொருள்களை நிறைய சேர்த்தி வச்சுட்டுப்பா வீட்டுக்குள்ளார, இந்த பொருள்கள் சேர உன்னோட உடம்பு கெட்டு போச்சு. அப்போ இன்றைக்கி பல்லு விளக்குறதுலேருந்து பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து மிஷின் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிட்டோம்? உடம்ப அழிச்சுக்கிட்டோம். அதனால தான் மகரிஷி இங்கே மனவளக்கலைக்கு வந்தோன்னா முதல்ல என்ன கொடுத்தாருங்க? நீ உடற்பயிற்சி செய். நீ மற்றதெல்லாம் என்ன செய்கிறியோ இல்லையோ, முதல் உடற்பயிற்சி மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்? உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் உன்னால் அந்த மனதையும் உணர முடியும், அந்த உள்ளத்தோட உறுதியும் நீ தெரிஞ்சுக்க முடியும். உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மகரிஷி நம்ம தவம் பண்ணுறோம். தவம் பண்ணிவிட்டு சங்கல்பத்தில் என்ன தெரியுங்களா சொல்கிறோம்? உடல் நலம். முதல்ல மகரிஷி என்ன கேட்குறாரு? நீ என்ன சங்கல்பம், என்ன வேண்டுதல் வேணும்? நல்ல உடல் நலம் வேணும்ப்பா. நல்ல உடல் நலம் உனக்கு இருந்துச்சுன்னா அதனால் நீண்ட நாள் வாழ முடியும். நீண்ட நாள் வாழ்ந்தனா என்னுடைய பதிவுகளையெல்லாம் போக்கிட்டு நான் எங்கே போய் அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்கக்கூடிய அந்த உணர்வு எனக்கு கிட்டும். அதுதான் பேரின்பம், அதுதான் வாழ்க்கையில் வெற்றிங்க. இறுதிய ஒரே ஒரு கவிதை. இப்போ வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வயதில் எழுந்து நின்றால் வெற்றி, 15 வயதில் நன்றாக படித்தால் வெற்றி, 25 வயதில் நல்ல வேலை கிடைத்தால் வெற்றி, 30 வயதில் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தால் வெற்றி, 40 வயதில் நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைத்தால் வெற்றி, 50 வயது வரை நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தாலே வெற்றி, 60 வயது வரை ஆரோக்கியமாக இருந்தால் வெற்றி, 70 வயதில் எவர் உதவியுமின்றி வாழ்ந்தால் வெற்றி, 80 வயதில் எழுந்து தானாக நின்றாலே வெற்றி, 90 வயதில் எவருக்கும் பாரம் இல்லாமல் வாழ்ந்தாலே வெற்றி, 100 வயதில் ஒரு இலை உதிர்வது போல, பறவை பறப்பது போல இந்த உடலில் இருந்து உயிர் பிரிவதுதான் வெற்றி மேல் வெற்றி. அப்போ நம்ம பிறப்பது முதல் இறப்பது வரை அனைத்து சந்தோஷத்தையும் அனைத்து மகிழ்ச்சியும் எதை வச்சு அனுபவிக்கிறோங்க? இந்த உடலை வைத்து தான் அனுபவிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம வெற்றியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி வரதில்லை. நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதனால தான் எனக்கு வெற்றி கிடைக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த வெற்றி நமக்கு நிலைச்சி நீடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த உடல் பலம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வெற்றியும் நம்மளால் பெறவே முடியாது. அப்போ நாம் சொன்னாங்களே தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னா, இந்த மகரிஷியோட வேதாத்திரிய பணியே நம்ம ஒவ்வொரு சீடர்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா என்னுடைய உடல் நலமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா என்னோட உடம்பு ஒத்துழைச்சா தான் இந்த மகரிஷியோட மனவள கலைவை நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ என் உடம்பே கெட்டு போச்சுன்னா எப்படி இந்த வேதாத்திரிய மனவள கலை கொண்டு போய் அடுத்த இடத்துல சேர்க்க முடியும்? அப்போ தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னா, தொண்டு அப்படிங்கிறது உடலை சார்ந்தது மட்டும்தான். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, மனதில் தானாகவே உறுதி வந்துடும், உள்ளத்தில் உறுதி, மன வலிமை எல்லாமே தானாக வந்துடும். எனவே நம்மளுடைய வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது உடல் பலமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். பயிற்சி நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு வயசு 15, 10th படிக்கும்போது பவானி பாய்ஸ் ஸ்கூலுங்க.
நான் வந்து 2 நிமிஷம் போட்டால் என்னால் உட்கார முடியாது. என்னடா 50 வயசுக்காரங்க 40 வயசுக்காரங்க வஜ்ராசனம் போடுறாங்க, பத்மாசனம் போடுறாங்க, நம்மளால் முடியல அப்படின்னு பார்த்த உடனே தான் யோகானா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. 2வது, நம்ம ஊரில் வயசானவங்கள பார்த்துருக்குறோம், மகரிஷியே நேர்லேயும் பார்த்துருக்குறோம். என்னடா வித்தியாசம்னு பார்த்தா, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை கால் உடம்பெல்லாம் தோல் சுருக்கத்தான் நான் பார்த்துருக்குறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இவங்களும் 100 வயசு வாழ்கிறாங்க, மகரிஷியும் 100 செஞ்சுரி தான். 96நாவே செஞ்சுரி, 100க்கு 95நாவே செஞ்சுரி தான் அது. சரிங்களா? என்ன வித்தியாசம்? இப்போ கேட்பாங்கல்ல, உடம்ப நல்லா வச்சு நீ யோகா பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. என்னன்னா, நம்ம ஊர்லேயும் வயசான தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு பாருங்கள். மகரிஷியும் பார்த்துருக்குறோம். என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அவங்க பாருங்கள் 93 95 வயசில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள், கை தெரியுது பாருங்கள், சுருக்கம் இருக்குதான்னு பாருங்கள், முகத்தில் சுருக்கம் இருக்குதான்னு பாருங்கள். யோகா செஞ்சால் என்ன கிடைக்கும்னா, அந்த உடம்பு ஃபஸ்ட்டு வெளிப்பாடு எங்கே தெரியுமுன்னா உடம்புல தெரியும். பாத்ரூம் கூட்டிகிட்டு போனால் தான் மகரிஷி பாத்ரூம் போவார். இது எவ்வளோ பெரிய விட்டு தெரியுங்களா? நம்ம ஊரில் இருக்கிறவங்க பெட் மேலேயே போய்ட்றாங்கல்ல, தோல் சுருக்கம், பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது. 2வது, மகரிஷி தடியை ஊனி இருந்தாலும் அவரோட முதுகெலும்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? இப்படி இருக்கும். நம்ம ஊர் வயசானவங்களை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் உடம்புனா சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நான் தோட்டத்தில் போய் வேலை செய்யும்போது அவங்கெல்லாம் காலையிலேருந்து 8 மணி நேரம் களை வெட்டுவாங்க. நான் யோகாவுக்கு வந்த புதுசு, என்னடா நம்மளால் 2 மணி நேரம் வெட்ட முடியலையே, இடுப்பு அப்படியே கழற்ற போகிற மாதிரி வலிக்கும். அப்போ இப்படியே இதை பயிற்சி எல்லாம் காய்கள் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு போய் சும்மா ஒரு 2 மாதம் கழிச்சு ட்ரெயின் பண்ணி பார்த்தா உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே ஃபீல் இல்லை. இவ்வளோ வித்தியாசத்தை உணர்ந்ததுனால தான் அங்கே பயிற்சி ஆரம்பிக்கும் போது 1 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, அதை சொல்லிடுவோம். ஒரு பையன் 7 நாள் மட்டும்தான் பயிற்சி, அவங்களுக்கு சொல்லி தந்தது வெறும் கைப்பயிற்சி கால் பயிற்சி மட்டும்தான். எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் பாருங்க, எனக்கு ரொம்ப சூப்பர். நான் 32 நெல் மூட்டை தூக்கிட்டு வந்தேன், எனக்கு கைகால் வலியே இல்லை. அடுத்த நாள் அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸ் பண்ணிட்டான். 1 வாரம் செஞ்சது பாருங்க. அப்போ இவ்வளோ லைஃப் ஸ்டைலு ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக பண்ணிட்டு இந்த உடற்பயிற்சி பண்ணுனா மகரிஷி 96 வயசில் அப்படி இருக்கிறாரு இல்லையா, நான் 30வே அப்படி இருந்துட்டு அப்படியே ஸ்டாண்டர்டு பண்ணிக்கலாங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது அதுக்கு பதில் கொடுக்கும் வகையில் அவங்க பேர் சாந்தாமணி. இப்போ நமக்கு பேச வந்திருக்கிறது நமது மன்றத்தோட துணை பேராசிரியர் எம் சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்களை அன்புடன் வாழ்த்தி பேசுமாறு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பது மனதின் வலிமை என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். இங்கே கூடியிருக்கும் வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஏங்கப்பா, நாமெல்லாம் எதில் இருக்கிறோம்? நம்ம எதில் இருக்கிறோம்? மனவள கலையில் இருக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போவே இவங்க 2 பேர் அவுட்டா? வேதாத்திரி மகரிஷி ஏன் உடல் நலக்கலை மனதில் உறுதி கலைன்னு ஏன் வைக்கல? இதுக்கு மனவள கலைன்னு பேர் வச்சார். அதனால் நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். ஏன்னா வேதாத்திரியாரே அவரே மனவளக்கலைன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அதனால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காகத்தான் நான் பேச வந்திருக்கேன். எங்கள் அணி ஜெயிக்க போகுது, அதனால் சந்தோஷமாக பேசுகிறேன். வாழ்க வளமுடன். மனங்கிறது என்னங்க? ஒரு மனிதன் இருந்தால் மனம்னு இருக்குமாமா. மனம் இல்லாத மனிதரும் இல்லை, மனதை பற்றி விரிவாக முற்றிலும் உணர்ந்த மனிதரும் இல்லைன்னு வேதாத்திரி தான் குறிக்கிறார். வேதாத்திரி மகரிஷி இதை பற்றி குறிக்கிறார். அப்போ மனத்தை பற்றினது தானே ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போ நான் ஒரு நல்லா உடல் வலிமை எல்லாம் இருக்குது, ஆனால் மனதால் இதை செய்யணும்னு தோணுனா மட்டும்தானே செய்வோம். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு மனசால் நினைக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். உடல் வலிமை இருக்கிறதுனால எல்லோரும் செஞ்சுருவாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்போ ஆர்னால்டு இருக்கார், அவர் என்ன தவம் செஞ்சு நம்மளெல்லாம் வாழ்த்திட்டே இருக்காரு?
அவர் வாட்டிக்கு எங்கேயாச்சும் இருந்து போஸ் கொடுத்துட்ருப்பாரு. இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் அதான் பண்ணுறாங்க. தங்களுடைய உடல் அழகை காமிக்கிற இப்படி போஸ் கொடுப்பாங்க, அப்புறம் இப்படி போஸ் கொடுப்பாங்க, இப்படி ஷோல்டர் ஆட்டிக்கு போஸ் கொடுப்பாங்க, அதான் பண்ணுறாங்க. ஆனால் மன வலிமை இருக்கிறீங்கள பாருங்கள், அவங்க வாட்டுக்கு கம்முன்னு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறத மட்டும்தான், அவங்க மனதால் என்றதை மட்டும்தான் செய்வாங்க. எத்தனை பேர் வந்து அவங்க முன்னாடி நின்று அதை இதையும் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிற வலிமையில் மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி வலிமைக்கு பின்னு தாங்க விடாமுயற்சி. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு துணிவு இருக்கணும், ரெண்டாவது வலிமை இருக்கணும், அப்புறம் தானே விடாமுயற்சி செஞ்சு தானே எல்லாமே செய்ய முடியும். விடாமுயற்சின்னு ஒன்று நம்மளுக்கு வேணும்னா மனதில் வலிமை வேண்டும். மனதில் வலிமை இருந்தால் தானே நம்ம வந்து எக்ஸசைஸை விடாமுயற்சியோடு செஞ்சு தொடர்ச்சியாக செஞ்சு முயற்சி செஞ்சு அதில் நம்ம வெற்றி அடைவோம். இப்போ வெற்றி அடையோன்னா எங்கே வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ மனுஷனுக்கு உயிருள்ளவர்களுக்கும் உயிரற்ற ஜடப்பொருளுக்கும் இருக்கிற வித்தியாசமே மனம்தான். இப்போ ஜடப்பொருட்கெல்லாம் மனம் இருக்குதுங்களா? இப்போ வந்து ஒரு கல் அங்கே இருக்குது வாஸ்படியில், அந்த கல் வந்து நான் எக்ஸசைஸ் செஞ்சு உடலை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுதா? சொல்லாது. மனம் இருக்கிற மனுஷன் மட்டும்தான் மன வலிமையினால் நான் டெய்லி எக்ஸசைஸ் செய்வேன், நான் ஒரு நாள் விடாத எக்ஸசைஸ் செய்வேன், காயகல்ப பயிற்சி செய்வேன். மனம் இருந்தால்தான் தியானம் பண்ண முடியும். இப்போ வந்து மனத்துக்கு தானே தவ பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் இருக்குது. அகம் இல்லாதவங்களுக்கு எதுக்குங்க இது? மனசே நம்ம உடல் நல்லா பலமாக இருக்கே, நம்மளுக்கு மனசே தேவையில்லை. அந்த ஊராட்சி கோட்டையில் இருக்கிற பெரிய கல்லுவோட பெரிய பலமாக தான் இருக்குது. அது வந்து டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுதா? அப்புறம் நான் உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்குதா? எங்கள் உள்ளமே என்னங்க? மனதின் 8 இயக்க நிலைகளில் ஒன்று தான் உள்ளம்னு வேதாத்திரியார் சொல்லியிருக்காரு. நம்ம பேராசிரியர் கோபிநாத் ஐயா வந்து அதை பற்றி சொல்லவே இல்லை. மனதின் 8 இயக்க நிலை தான் உள்ளம். அதான் மனதின் 8 இயக்க நிலையில் தான் வந்து ஜீவனின் மனதின் 8 இயக்க நிலையில் தான் ஒன்று உள்ளம். நீங்கள் வேணால் புக்கை எடுத்து பாருங்கள். MA புக்கில் 58வது பக்கம் மனம்ங்கிற பாடத்தில் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கணும். நான் இதுலெல்லாம் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். யார் வேணாலும் எடுத்து பாருங்க. மனவளமும் உயிர் வளமுங்கிற புக்கில் மனம்ங்கிற சாப்டரில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. MA புக்கில் இருக்குது. இது வந்து ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்துங்க மனசு மனம் மனிதன்கிறவ யாருங்க? மனம் ப்ளஸ் இதம் மனிதன். மனது இதமாக இருக்கக்கூடியவனே மனிதன். அப்படி இருக்கிறபோது மனசை இதமாக வச்சுருந்தா தானே நம்ம மனிதனாகவே வாழ முடியும். அதுக்கு தான் வேதாத்திரி ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாரு. மனிதனே உன் அமைப்பே மா அண்டத்தில் சிறப்பு, மனம் என்ற பெரும் பொருளை மனத்தாலே உணர்ந்திடுவாய் அப்படின்னு மாக்கோளங்கிற பாட்டில் மகரிஷி சொல்லியிருக்காரு. அதாவது மனதை உணர்றது கூட மனம்தான் தேவைப்படுது. அப்படி இருக்கிறபோது மனது எவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரி, மனசை பற்றி நம்ம இதெல்லாம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சொல்கிற பாருங்க. நீங்கள் இங்கே தான் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் இந்நேரம் டிஃபன் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு மனசால் நினைக்கிறீங்க. உடனே வீட்டுக்கு மனசு போகுதா இல்லையா? நீங்கள் உடலால் இங்கே தானே வந்திருக்கிறீங்க, உடலாக போகுது இல்லை? உங்கள் உள்ள அங்கே அப்படி கழண்டுட்டு போய் அப்படி இதய சேப்பில் பறந்துட்டு போகுதா? இல்லை. அது மாதிரி மனதுனால எதை வேணாலும் சாதிக்கலாம். இங்கிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு கூட போகலாம். அமெரிக்காவில் நாசாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கூட மனதால் யூகிக்கலாம். மனதுக்கு மட்டும்தான் யூகிக்கிற தன்மை இருக்குது. அதே மாதிரி எதையாக இருந்தாலும் எப்படி தகத்தெறிகிறது உத்தியும் தெரியுமாம்மா மனசுக்கு தான். மனசால் தான் எதையும் உணரவும் முடியும். இது அது வேறேங்கிற உணரவும் முடியும். எந்த ஒரு இன்ப துன்பத்தை தூக்கவும் முடியும் மனசால் தான். உடலில் நீங்கள் துன்பம் அனுபவிச்சின்னு என்னன்னு தெரியுங்களா? உடல் அங்கங்கே ஏதாச்சும் காயம், ஒரு ஏதாச்சும் வீக்கம் இதை மாதிரி வந்துடும். ஆனால் மனசுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டம் கொடுத்து பாருங்க, மனம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னார் கோபிநாத் ஐயா, மனங்கிறது ஒன்று இல்லை, அது பாட்டுக்கு ஒன்றொன்னா மாறிட்டே இருக்கு. ஆமாங்க, ஒவ்வொன்றா மாறிட்டே தான் இருக்குங்க. ஒன்று வலிமையாகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கை பயிற்சி செஞ்சு கையை வலிமையாக்குறீங்க. அடுத்தது கால் பயிற்சி செஞ்சு காலை வலிமையாக்குறீங்க. அப்போ நான் கை பயிற்சி செய்யும்போது மனத்தை கையிலேயே வச்சுட்டு கால் பயிற்சி செய்யும்போது மனத்தை கையிலேயே வச்சுருந்து என் கால் பலமாகுமா? சொல்லுங்க, பலமாகாது. இப்போ தவம் செய்கிறீங்க. தவம் செய்கிற போது நீங்கள் மனதால் பாவனை தானே செய்கிறீங்க. உடலால் பாவனை செய்ய முடியுமா? சொல்லுங்கப்பா. இதை பேசவே மாட்டேங்கிறீங்களே. தூக்கம் வந்துருச்சா?
மனதால் பாவனை செய்ய முடியும். இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப வந்து எதுவுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சாப்பிடாம கூட இருக்கிறேன். ஆனால் காயகல்ப பயிற்சி செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ எல்லாம் பொய் சொல்கிறீங்களா? அப்புறம் மனவளக்கலைக்கு வந்துட்டு பொய் சொல்கிறீங்க. அதனால் பாவனை செய்கிற உணர்வு மனதுக்கு மட்டும்தான் உண்டு. மனதுக்கு தான் தவப்பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எவ்வளவு மனதின் உயரம் எவ்வளவு இருக்குதோ அது மாதிரி தான் உங்களுடைய உயரம் இருக்கும். ஒரு மனுஷனோட ஏற்றத்தாழ்வே வந்து மனத்தை பொறுத்து தான் இருக்குது. மனதால் நீங்கள் புருஸ்லி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கால 10 பேர் வந்தால் கூட அடிக்கிற அளவுக்கு திறமையுடைய புருஸ்லி ஒருத்தர் கராத்தாக்காரர் இருந்திருக்காரு, படத்தில் கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் புருஸ்லின்னு ஒருத்தர். ஆனால் அவரை வந்து கொல்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவரோட மனைவி மூலமாகவே விஷம் கொடுத்தாங்களாம். இப்போ வந்து என்ன, உடலால் பாதி தானே மனைவி, உடல் தானே அவளோட இறுதி என்ன இடப்பாகம் தானே பெண்ணுன்னு சொல்லி ஒரு மனைவிக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற போது அவனில் ஒருத்தியாக ஒன்றி இருக்கிற மனைவியை விஷம் கொடுத்து பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க, எதுக்காக இருக்கிறீங்க, நீ என்ன பெரிய ஆளு, உன் பொண்டாட்டி உனக்கு விஷம் வச்சுட்டா அப்படின்னு சொன்னங்காடி தான் புருசில் செத்தாராம். அதுக்கு முன்னாடி கூட தனக்கு எதிராக இருக்கிறீங்களா அடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அப்போ அவங்க எதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? மனதை வந்து வலிமை இழக்க செஞ்சுருக்கிறாங்க. இதே வந்து மனசு வலிமையாக இருந்தால் அவள் புருஸ்லி அவங்களெல்லாம் அடித்து கொண்டிருப்பாப்பிலாம். விஷங்கோட எதுவும் பண்ணாதான், விஷங்கோட நம்மளை எதுவும் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். மனசு வலிமையாக இருக்கணுமாம்மா. இந்த விஷத்தை கூட நான் ஜீரணம் செய்து கொள்வேன் என்ற மனசில் வலிமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம விஷத்தை கூட ஜீரணம் பண்ணிட்டு நம்ம வந்து இதாக இருக்கலாமாம்மா. இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கலாம். நம்ம மகாத்மா காந்தி பெரிய பாடி பில்டருங்க. அவர் என்ன டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாருங்களா? இல்லையே. எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்தி வந்து ஒன்லி தவம், தியானம் 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 இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தார். அவர் அவ்வளோதளவுக்கு தியானம் செஞ்சங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குது. அவர் அந்தளவுக்கு தியானம் செய்யாத தவம் செய்யாத மனதை ஒரு புள்ளியில் நிறுத்தாது இருந்திருந்தா பிரிட்டிஷ்காரன்ட்டு அவர் பயந்து தான் போயிருப்பார். அவருக்கு மனதிடமும் மன வலிமையும் இருந்ததுனால தான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தார். அவன் என்னென்ன கொடுமை பண்ணியிருக்கான் தெரியுமா மகாத்மா காந்தியை? செருப்பு காலில் எட்டி சூவால் எட்டி உதச்சிருக்காரு. அப்படி உதச்சவனுக்கு மகாத்மா காந்தி வந்து அவரோட கையினால் சூ தைச்சு கொடுத்தாராம்மா. நாமளாக தான் செய்வோமாங்க, நம்மளை உதச்சவங்களுக்கு செய்யுமா? அதாவது மன வலிமை இருக்கிறவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்க கூட தெரியுமாம்மா. மன வலிமை இல்லாதவங்களுக்கு மன்னிப்பு கூட கேட்க தெரியாது. ஏன்னா தன்னிலை உணர்ந்தவர்கள் தான் மன வலிமை உள்ளவர்கள். மன வலிமை தன்னிலை உணர்ந்தாங்க. எப்படிங்கிறீங்க, இறைநிலையே வந்து இங்கே வந்து ஒவ்வொரு உயிரினமாக மாறி எல்லா உயிரினங்களும் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் இருக்கிற போது இறைநிலை தான் உணரோன்னா நம்மளுக்கு மன வலிமை தானே முக்கியம். அப்போ நம்ம வந்து எதாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் மன்னிப்பு ஈஸியாக வழங்குவோம். மன்னிப்பும் கேட்க தெரியணும். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் இன்னொன்று, நீதி நெறி உணர் மாந்தராக வாழும் நிலையுணர்ந்து தொண்டாட்டி இன்பம் காண்போம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறோம். அப்போ நான் போக மாட்டேன், சொல்லிட்டு தான் போவேன். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். அப்புறம் வந்து அது அப்படி வாழணும்னு என்ன வேணும்? நீதி நெறி உணரக்கூட மனதின் சக்தி இருந்தால் தான் நம்ம வந்து உணர்ந்து வாழ முடியுமாம்மா. அதாவது மனதோட 10 இயங்குகிற படிநிலையில் விளைவு, ஆராய்ச்சி, முடிவு அதெல்லாம் வந்து நம்ம மன விளக்க பதிவுகளுக்காக வருது, ஆராய்ச்சி பதிவுகளாக வருதாம்மா. அதில் தான் வந்து நம்ம உணர முடியுமாம்மா. அதனால் நீதி நெறி உணரும் மாந்தராகி வாங்கி மனவளக்கலையை நன்றாக சிறப்பாக கற்று மனதை வளப்படுத்தி வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ளணும்னு உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னு நல்லவங்களா இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்க, வல்லவங்களாக இருக்கணும் இந்த உலகத்தில். அதனால் மனவளை கற்று நீங்கள் எல்லோரும் வந்து வலிமையானவர்களாக மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விஷம் வைப்பதை சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கு தினசரி அவர்கள் பரிமாறும் பொழுது வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை அவர்களுக்கு தினமும் வைக்கிறார்கள். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தினமும் 4:30 மணிக்கு தினசரி அதிகாலை 4:30 மணிக்கு மன்றத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்றால் சாந்தியக்கா அவர்கள் 3 மணிக்கே எழுந்து விடுகிறார்கள். அதனால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்ற மன உறுதி சாந்தியக்காட்டு இருக்குது. அதை பார்த்தாவே தெரியுது. விஷம் வைக்காமல் வாழ்த்து வைக்கும் சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சாந்தி அம்மா அவர்களின் அன்பு கணவர்
துணை பேராசிரியர் துணைத் தலைவர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை உள்ளத்தின் உறுதியே என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மைக்கில் பேசுகிறேன், வெளியே பேசுகிறேன், கடைசியாக பேசுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டைம் அதிகமாக எடுத்தால் அடுத்த பட்டிமன்றத்துக்கு தேர்வு செய்யும் போது யோசிக்கப்படும். தந்தை தாய் ஈருடன் ஒன்று சேர்ந்து தளித்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருரின் வினையில் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை எடுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கையை வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெற்றிக்கண்ணை திரைப்படம் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரன் பரம்பரையில் வந்த நடுவர் அவர்களே, எங்களது வாதத்துக்கு விவாதம் செய்ய வந்துள்ள துணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் அவர்களே, நியாயத்தை கேட்க வந்துள்ள ஆண்டோர்களே சான்றோர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நமக்கு முன்னாடி பேசின சம்பத் ஐயா, இதெல்லாம் நியாயமாக தெரியுதா ஐயா? உங்கள் உடம்பை பார்த்தா உடல் வலிமையாக இருக்குன்னு தெரியுதா? 3 ஃபேனை போட்டால் நீ எங்கே காணாது போயிருவீங்களாட்டிருக்குது. நீங்கள் எங்கேயோ எங்கள் பேச்சில் வந்து பேச வேண்டிய ஆசாமி, நீங்கள் வந்து எங்கள் உள்ளத்தில் உறுதியோடு இருந்ததால் உள்ளத்தின் வலிமை பற்றி பேச வந்திருக்கீங்க. நீங்கள் உள்ளத்தில் உறுதியோடு இருந்ததால்தான் உடலின் வலிமை பற்றி நீங்கள் பேச வந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். அம்மா சாந்தாமணி அம்மா பேசினாங்க, அவங்க அணியிலிருந்து உடல் வலிமையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அது வலிமையாக இருக்கணும், உள்ளம் உறுதியாக இருக்கணும், அப்போ தான் அது வலிமையாக இருக்கும். அப்படி பார்த்தா எல்லாம் உடற்பயிற்சி செய்கிறதுனால தான் வலிமையாக இருக்குது. அப்போது மாற்றுத்திறனாளிகளாக உள்ள வலிமை இல்லாதவங்களா? மாற்றுத்திறனாளிகள் வலிமை இல்லாதவங்களா? ஒருத்தர் ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், கண் குருடாக இருக்கலாம், அவங்கெல்லாம் உள்ளத்தில் உறுதியாக இருந்து தான் ஒவ்வொரு செயலையும் செய்கிறாங்க. கண்ணே தெரியாதவங்க உள்ளத்தில் உறுதியாக இருக்காங்க. மன வலிமை கிடையாது, உடல் வலிமையும் கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சொலாட்சணமாக பேசினாங்க, பெண்கள் வலிமையானவர்கள். ஆமாம், வலிமையானதான். ஆம்பளை கேட்டால் தான் தெரியும், அவங்கவுங்க கணவனை கேட்டால் தானே தெரியும் வலிமையா வலிமை இல்லையான்னு. நம்மளை போட்டு வறுத்து எடுத்துடுறாங்க ஐயா. அவங்க வலிமையாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, போட்டு வறுத்து எடுத்துடுறாங்க. அதை செய், இதை செய், அதை செய், இதை செய்யணும். இன்னும் அவங்க வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் நம்ம கணவனுக்காக வர மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கவங்கள 2ஆக பிரிக்கிறதே அவங்க என்ன தான். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக பேசினது மனவளக்கலை. நம்ம சாந்தியம்மா பேசினாங்க. வெறும் மனவளக்கலையும் வாயால் சொல்லக்கூடாதுங்க, உள்ளத்துலேருந்து வரவேணும். மனவளக்கலைன்னு வெறும் வாயில் சொல்லக்கூடாது, உள்ளத்தோடு சொல்ல வேணும். இவங்க சொன்னாங்க ஒரு சங்கல்பம். என்ன சொன்னாங்க சரிமா? உடல்நலம் நீளாயில் நிறைய செல்வம் உயர்ப்பவர்கள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. இது வாய் வழியே சொல்கிறது, உள்ளார்ந்து சொல்லணும். உடல் நலம் நீள் ஆயுள் உள்ளத்துலேருந்து சொல்ல வேணும். நீ வெறும் வாய் வழியாக சொன்னோம்னா அது மன வலிமை உடல் வலிமையெல்லாம் கிடையாது. ஆகவே அடுத்து நம்ம டாப்பிக்கு போகலாம். நான் பேச வந்த தலைப்பு உள்ளத்தின் உறுதியே. இப்போது உடலின் பலத்தை வைத்து என்ன செய்வது? நம்ம என்ன மல்யுத்த வீரராக போகிறோம்? அது ஒன்றும் இல்லை ஏங்கய்யா. மல்யுத்த வீரராக போகிறோம் நாம் ஒன்றும் கிடையாது. உள்ளம் சொல்லாமல் எதுவுமே நடக்காது. உடம்பு அசையாது, மனமும் அசையாது. உங்களை பேச சொல்லது வந்து உள்ளத்தை உறுதியை பேசுறதுக்கு ஆள் இல்லை, உள்ள வலிமை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை பேச சொல்லிட்டாங்க தெரியுது ஏங்கய்யா, சம்பத்தியா. அப்புறம் மனத்தை பற்றி பேசுகிற மனம் போன போக்கிலே 2 பேரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க எதை பேச வேணும் இல்லை, மனம் போன என்னென்ன மனம் போதும். மனம் ஒரு டேஸ் டேஸ். அது மனமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்களா, மேல்மனம் நடுமனம் அடிமனம். மனமே ஒன்று நிலையானது இல்லை. அப்புறம் மனசு வேணும், மனம் வலிமை வேணும்னா எதில் வலிமை வேணும்? அடிமனத்தில் அடிமனங்கிறது உள்மனம். இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய மனம் தான் அடிமனம்னு சொல்கிறான். அது வந்து நிலையாக இருக்கணும். எனது வாழ்க்கை துணைவி கண்டபடி பேசுவாங்க, நல்லா வசப்பயிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது, கம்முன்னு இருப்பேன். ஏன்னா உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறேன். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். மனம் உள்ளம் உறுதியாக இருக்கணும்.
மனம் எப்படின்னா, கடவுள்கிட்ட போய் மனைவி வேண்டுறாங்க, கடவுளே நான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் என் கணவர் எங்கூட தான் இருக்கணும். அப்படி அவர் எங்கூட இல்லைன்னா உங்கூடவாத இருக்கணும். ஐயா கரெக்டான ஐயா, காலையில் தூங்கி எழுந்தபின் நம்ம வேலையை நாம் பார்க்கணும். எழவில்லைன்னா நம் உறவினர்கள் நமக்கான வேலையை பார்த்துருவாங்க. இதுதான் ஐயா வாழ்க்கை. வாழ்க்கைன்னு இதுதான். அப்போ உறுதியாக இருப்பது என்ன ஐயா? நமக்கான வேலையை என்ன பால் ஊற்றிடுவாங்க. அதுதான் சொன்ன, நமக்கான வேலையை நாம் என்னென்ன செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. என்னங்கய்யா? உறுதியாக இருப்பது எதுனா, எவ்வித தயக்கமும் அச்சமும் இல்லாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது அல்லது விஷயத்தை ஏற்றுக்கொள்வதுதான் உறுதி. உள்ளம் உறுதியாக இருக்கு சொல்கிறதுக்காக பேசுங்க, ரைட்டுங்களா? உள்ளம் என்பது உள்ளுணர்வு, அதாவது உள்ளார்ந்த அறிவை குறிக்கக்கூடிய சொல். அகம், ஆன்மா, உள்ளம், இதெல்லாம் உள்ளம் சொல்வதைத்தான் மனசு கேட்கு. மனசு தானாக பேசாது, நடக்காது. உடலும் வந்து ஆடாது. உள்ள சொல்லணும், நீ எந்திரிச்சு போய் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நடக்கும். உள்ளம் கம்முன்னு இருந்ததுன்னா ஒரு அசைவும் இருக்காது. விசவைக்கு சொல்கிறது மனசா உள்ளமா? அது உள்ளம். அது உள்ளம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க, போட்டு கலடலாம். இப்போ நமது ஒன்று வேண்டாங்க. இப்போ நம்ம கட்டடத்தை பார்த்துக்குவோம். கட்டடத்துடைய அஸ்திவாரம் இருந்தால் உள்ளம். இது சுற்றி இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாம் தான் மனசு. இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறது செம்மண், கருங்கல், சிமெண்ட்டு எல்லாமே வந்து என்னது? உடல். இப்போ எது முக்கியம்? பேஸ்மெண்ட்டு முக்கியம். உடல் இல்லாமல், அஸ்திவாரம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ததிந்தக்கம் குதித்தாலும் விழுந்துருவோம். ஆகையினால உள்ளம் தான் மெயின். உலகிலேயே சிறந்த ஜோடி எது தெரியுங்களா? யாருக்காச்சும் தெரியுமா? கண்ணீரும் சிரிப்பும் தான் மிகச்சிறந்த ஜோடி. அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. அப்படியே வந்தாலும் அது அழகிய தருணம். அது எப்படி வரும்னா, தியானம் பண்ணால் உடலும் உள்ளமும் மனசு சேருங்கிறாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது, வாழ்க்கை வெறுப்பதற்கு வாழ்க்கை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். வாழ்க்கை வெறுப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ ஒரே காரணம் தான், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற உள்ளார்ந்த நம்பிக்கை. ஐயா, இப்போ காந்தியடிகள் வந்து மன உறுதியோடு இருந்தார். அவங்க என்ன மன வலிமைங்கிறாங்க. காந்தி வந்து அவரோட பாடியை வெயிட் போட்டால் ஒரு 35-40 கிலோட வரமாட்டார். அவர் உடல் வலிமையும் கிடையாது, மன வலிமையும் கிடையாது. உள்ளத்தில் உறுதியாக இருந்தார். உள்ளத்தில் உறுதியாக இருந்து தான் காந்தியடிகள் அகிம்சை பின்பற்றினார். அதுக்கு உடல் வலிமையோ மன வலிமையோ தேவையில்லை. அகிம்சையை பின்பற்றினார். தார்மீக நெறிகளை கடைப்பிடித்தார். விடாமுயற்சி, எளிமை மற்றும் அன்பு போன்ற அவரது மேன்மையை பண்புகள் இருந்தது மற்றும் ஒட்டுமொத்த வலிமையை குறிக்கிறது. அதாவது அவர் வாழ்க்கையில் உள்ள வந்து உறுதியாக எடுத்துக்காட்டால், சத்தியாகிரகங்கிற ஒரு போராட்டத்தை பண்ணுங்க பிரிட்டிஷ்காரனை பயந்து ஓடினான். ஸோ அந்தளவுக்கு உடலில் உறுதியாக இருந்து காட்டித்தான். இப்போ விறகு விற்பனைட்ட போய் வீணையை காமிச்சா என்ன கிலோன்னு தான் கேட்பான். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும். விறகு விற்பனைட்ட போய் வீணை இருக்கு பார்த்தீங்களா, வீணையை காமிச்சா என்ன கிலோ விலைக்கு வாங்குற கேட்பான். அந்த மாதிரி தான் உள்ளத்தை பற்றி தெரியாதவங்க இவங்க மன வலிமையும் உடல் பலமும். நீங்கள் அடிங்கம்மா. அடுப்பு பக்கத்தில் ஒரு வடச்சட்டியும் குக்கரும் பக்கத்தில் இருந்தது. அடுப்பு சட்டியில் வடச்சட்டி கருப்பாக இருந்தது. அது குக்கர் பார்த்து என்ன சொல்லிச்சு, இவ்வளோ கருப்பாக இருக்கிறிய, நீ சிவப்பாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்ச்சு. அதுக்கு வடச்சட்டி சொல்லிச்சு, நான் கருப்பாக இருக்கும்போது இவ்வளோ விசில் அடிக்கிறேன், நான் சிவப்பாக இருந்தால் எம்போட்டு விஷயம் பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிச்சு. அது மாதிரி உள்ளம் மனசுன்னு உடலுமே பார்த்து பேசான். தான் பேச்சாமா. மனசுன்னு அதான் மனமும் உடலுமே உள்ளம்தான் முக்கியம். அதுபோல் வாழ்க்கை துணை நம்மோடு இருப்பவர்கள் அல்ல, நமக்காக இருப்பவர்கள். அதுபோல்
உள்ளத்தில் நமது வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது உள்ளமே. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு வைக்கிறேன். ஐயா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை. 2 பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. மன வலிமையோட பொண்டாட்டி போகிறான், மன உறுதியோட புருஷன் போகிறான். ரைட்டுங்களா? போய் என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜிட்ட என்ன சொல்கிறாங்க, ஐயா ஐயா மனைவி சொல்கிறா, ஐயா ஐயா இந்த புருஷனோட என்னால் வாழ முடியாது, அதனால் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற. அப்படி சரின்ட்டு அவருடைய பெட்டிஷன் வாங்கிட்டா. அப்படி மன உறுதியோடு போனவர் என்னன்னாரு, ஐயா ஐயா இந்த அம்மாவோட என்னால் நீண்ட நாள் வாழ முடியாது, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அதனால் நான் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன், நானும் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா. ஜட்ஜு கேட்குறேன், சரிப்பா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, எப்படிப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம்மாங்க, இல்லை முடியாதுங்க ஐயா அப்படிங்கிறாரு. இல்லை சரி, இந்த குழந்தை ஒன்று இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்குறேன். அப்படி உங்களுக்கு 2 பேருக்கு பிறந்த குழந்தை ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணலான்னு கேட்குறேன். அப்படி அதுக்கு ஜட்ஜுகிட்ட கேட்கும்போது ஜட்ஜு என்னங்கிறாரு, இந்த அம்மா எனக்கு நான் தான் 10 மாதமாக சுமந்து பெற்றெடுத்தேன், அந்த குழந்தை எனக்கு தான் வர வேணும் அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. இவர் கணவர் ஜட்ஜை பார்த்துட்டு, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சந்தேகம் கேட்கலாமான்னு கேட்குறேன். அப்படி சரி கேளுங்க அப்படிங்கிற. அப்படி ஐயா இப்போ நான் பேங்க்குக்கு போகிறேன், நான் முதல்ல பணம் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி பணம் போட்டு வச்சுருக்கிறேன், அந்த பணத்தை போய் எடுக்கலான்ட்டு போகிறேன், போய் கேஷியர்கிட்ட போய் நிற்கிறேன், ஐயா எனக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா, ஐயா உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படிங்கிற. அப்படி ஏடிஎம் கார்டு இருந்தால் நேராக போய் ஏடிஎம்மில் மிஷின் எடுத்துக்க அப்படிங்கிற. அப்படி நேராக ஏடிஎம் மிஷினுக்கு வர. அப்படி கார்டை சொருகிற. அப்படி பின் நம்பர் 4 நம்பருக்கு முன்னாடி அதை போடுற. அப்படி பணம் கைக்கு வந்துருச்சு. இப்போ பணம் யாருடையது சொல்லுங்க ஐயா? அவருடையதாண்ணா? அதை மாதிரி தான் ஐயா உள்ளம் மனசு உடல் என்னவா இருந்தாலும் உள்ளம் இல்லாமல் வேறு எதுவும் நடக்காது என்று சொல்லி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியும் செந்தமிழ் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு இந்த தருணத்தில் பேச வாய்ப்பினை நல்கிய நடுவர் மற்றும் துணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர்களுக்கும் என் பேச்சின் போது அமைதி காத்த சான்றோர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கிறேன். வாழ்க வளமுடன். வால்யூம் அதிகமாக சிரிக்க வைப்பாங்க. இன்றைக்கி அவங்களையும் மிஞ்சி விஸ்வநாதனை எல்லாத்தையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கிறார்கள். இப்போது கரெக்டாக மணி 7:50. மணி 7:50. சரி, நம்ம தீர்ப்புக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர எல்லாம் அறிந்த எல்லாம் தெரிந்த இறையருளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இதயத்தின் வடிவில் இதயத்தை வைத்த இறைவன் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மட்டும் இமயம் போல் வைத்திருக்கிறான். இந்த மன்றம் நடக்கிறது என்றால் அவர் கொடுத்த இடத்தில் நடக்கிறது. அதற்கு மூல காரணமாக இருந்த ராமலிங்கம் ஐயா அவர்களின் அருள் ஆசிகளையும் வேண்டி ஒவ்வொருவரையும் சொல்வதென்றால் நேரம் போதாது என்பதால் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அறங்காவலர்கள் உள்ளிட்ட அருள்நிதியர்கள் உள்ளிட்ட சேவையாளர்கள் அனைவரையும் அருள் தொண்டர்கள் அனைவரையும் என் சென்னியில் பூத்த செந்தாமரையை வைத்து அவர்கள் பாதத்தில் பணிந்து உங்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது நாம் தீர்ப்புக்கு செல்ல இருக்கிறோம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோட இந்த பயிற்சிகள் என்னதான் செய்யும் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு நான் தீர்ப்புக்கு போகிறேன். வித்தியாசமான அனுபவங்கள். ஒன்றும் இல்லை, சங்ககிரி மன்றத்தில் ஒரு ஐயா, அந்த பிரச்சனையை பாருங்கள், உங்களால் கணிக்கவே முடியாது. கேட்குற கேள்வி பாருங்க, அவர் தாத்தா சரியாக 60 வயசில் இறந்துட்டாராம், அவங்க அப்பாவும் 60 வயசில் இறந்துட்டாராம். இவருக்கு பயம் என்னன்னா 59 வயசில் நின்றுட்டு இருக்காரு, பயிற்சிக்கு வந்திருக்காரு. பிரச்சனை இதுதான், ஐயோ இறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ இந்த சிக்கலுக்கு தீர்வு சொல்ல முடியுங்களா? ஆல்ரெடி 2 நடந்திருக்குது. இவருக்கு பயம், 3ஆவதாக நான் இருக்கிறேன், எனக்கு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் நான் பயிற்சிக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு
என்னன்னா எங்கே போனாலும் உண்மையை என்கிட்ட சொல்கிறாங்க. இது ஏன்னு எனக்கும் புரியல. அவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, பட் இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அதை சொல்லி சந்தோஷப்படும் போது ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம்னு ரொம்ப எசன்ஸை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிக்கிறேன். அவருக்கு வயசு 79, பக்கத்தில் உட்காந்து நான் இந்த வயசில் இப்படி பயந்துக்காமல் இருக்கிறேன்னா அதுக்கு மகரிஷி கொடுத்த மனவளக்கலை பயிற்சி கரெக்டாக பண்ணினதுனால தான் எவ்வளோ வருஷம் என்னை இழுத்து விட்டுருக்குதுங்கிறது எனக்கு புரியுது. நான் அடுத்த கேள்வி சும்மா விடுவேனா? மகரிஷிக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி அதுதான். நான் எப்படி சும்மா விட முடியும்? மகரிஷி இத்தனை பண்ணியிருக்காரு, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுனீங்க? ஃபஸ்ட்டு பொதுக்குழு மீட்டிங் போன உடனே இல்லை யோசிக்கவே கூடாது, அரங்காவலராக டக்குன்னு சேர்ந்துடுங்க அப்படின்னு. அப்பயே பணத்துக்கு இல்லை என் பேர் எழுதிடுங்க. ஒன்று நடக்கும்போது பாருங்கள், அவர் சொன்ன உடனே அதை கரெக்டாக அட்ரஸ் இல்லை நான் ஒரு மகரிஷிக்கு ஒரு பழங்கோட வாங்கி தந்ததில்லை, இது வரைக்கும் ஒரு பூக்கோட தந்ததில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள உடம்பு சரியில்லாமல் பார்க்க போனாவே பூக்காய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோம். ஒரு குருவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒன்றும் பண்ணினதில்லை. நீங்கள் அருள்நிதியாக அரங்காவலராக இந்த மன்றத்தில் சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. 12 வருஷத்தை இழுக்கடிச்சதுக்கே நீங்கள் இதை பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, இப்போது இவங்க தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு 2 கருத்து இங்கே வந்துச்சு. சட்டியில் இருப்பது தான் அகப்பையில் வரும். நல்லா நீங்கள் அறிஞர் பெருமக்கள், இந்த சபை அமையுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நல்ல அறிஞர் சபை, தத்துவத்தில் தேர்ந்தவங்க நீங்கள் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு 20, 30, 15, 12 இவ்வளோ வருஷங்களாக மன்றத்துக்கு வரவங்க இங்கே இருக்கிறோம் இல்லையா? நாம் எல்லாருமே. இது ஒரு பெரிய அறிஞர் சபைங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன உங்களுக்கு சாட்சி வேணும்? தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பாருங்கள், சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். காயகல்ப பயிற்சி செய்யும்போது இப்படி சொல்கிறேன், புரியும். காயகல்ப பயிற்சி செய்யும்போது எனக்கு அஸ்வினி திருப்போட்டா ஹீட் ஆகுது, உள்ள எதுவுமே இல்லாமல் வர சட்டி போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடாகாமல் என்ன பண்ணும்? புரியுதா? ஏன் எனக்கு ஹீட் ஆகுதுன்னா உள்ளே இருக்கணும், சரக்கு இருந்தால் தான் ஹீட் ஆகாது. மகரிஷி சொன்ன பதில் நான் சொல்கிறது இல்லை, இப்பயும் நான் சொல்கிறது எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் வள்ளுவரையும் வேதாத்திரி மகரிஷியும் கம்பெனியும் கூட சில நேரத்தில் அழைத்து வரலாம். அவர்கள் சொல்கிற பதில் என் உதலிலிருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் சொல்கிறது. இது எனக்கு தெரியாது, சரிங்களா? பாருங்கள், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். வரப்பாத்திரத்தில் போட்டு கரண்டி வச்சு சுரண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூடு வராமல் என்ன பண்ணும்? 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சா 20 அஸ்வினி முத்திரை 2 ஓஜஸ் போட்டு பழகிறமான்னு பாருங்கள், சட்டியில் இருக்கிறது தெரிஞ்சிடும். நம்ம வெறு சட்டி வச்சுருக்கிறோமா இல்லை உள்ள குவாலிட்டியாக வச்சுருக்கிறோமாங்கிற கான்செப்டு நீங்கள் உங்களை செக் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இவர் சொன்னார் சங்கல்பம். சாந்தியம்மா சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் வித்தியாசமாக படுத்தி இவர் சொன்னார். சங்கல்பம் என்பது என்ன? சும்மா உடல் நலம் நீலாயுள் நரிசல் தவ முடிவில் சொல்கிறதா சங்கல்பம்? மகரிஷி சொல்கிற வார்த்தை கவனிங்க. சங்கல்பம் என்பது அடிமனதில் நின்று ஆணையிட்டு கொள்வது. அடிமனதில் நின்று ஆணையிட்டு கொள்வது. சரி, உயிர்னா கடல், அலை தான் மனம். இந்த தத்துவ விளக்கு நமக்கு ஈஸியாக புரியுது இல்லையா? உயிர் தான் கடல், அலையிறது தான் மனம். இது ஈஸியாக சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அதோட அடித்தளம் என்ன? மூணாவது தலைப்பு என்ன? உள்ளம். அப்போ அந்த சங்கல்பம் எங்கிருந்து வரணும்னா உள்ளத்திலிருந்து வரும். உடல் நலம் நீலாயுள் ஏன் தவ முடிவில் வச்சிருக்காருன்னா, நீங்கள் தியானம் பண்ணும்போது தான் மனசு போய் உள்ளத்தோட இணையுது,
வெளியிலேயே கடவுளை பார்த்து தேடி தேடி அலைஞ்சு இந்த மனசுக்கு மகரிஷி வெளியில் தேட தேவையில்லை, நீ உள்ளுக்குள்ளே போ, உள்ளத்துக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் ரகசியத்தை தியானத்தில் உணர்த்துறாரு. உள்ளுக்குள்ளே போய் இறைவனோட இணைஞ்சு ஆழமாக அடிமனசில் நின்று ஆணையிட்டீங்கன்னா அது செயலாக மலர்ந்து விடும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, 14 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினைத்தது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு பெண்டிங்கும் கிடையாது, நடக்காதது எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பெருமை கிடையாது. மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நல்லது எதுவோ அதை நினைக்கிற அளவுக்கு பக்குவத்தை கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஆசிரியர்கள் வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு உடம்பு சரியாகி போயிடும், பிரச்சனையோட வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அப்பா நான் தான் சொல்லி கொடுத்தேன் சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு சர்வீஸை நான் சொன்னா தான் கிளாஸ் நல்லா இருக்கும், நான் எடுத்தா தான் நல்லா இருக்கும், அந்த தாட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே உழுவுறதுக்கு குழியில் நம்மளை யாரும் தூக்கி விட முடியாத அளவுக்கு ஆழத்துக்கு போயிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது, இப்போ உடல் வலிமையில் நீங்கள் ஒன்றொன்னா சொல்லிகிட்டே வரணும். இப்போ நீங்கள் கர்ணன் எடுத்துக்கோங்க. உடல் வலிமைனா வாரணம் பொருதம் மார்பு ராவணன்னு சொல்லலாம். கர்ணனோட ஒரு செயலை பாருங்க. குருநாதர் தூங்குறாரு, தூக்கம் வருது, கீழே தலையை வச்சு படுத்திருக்காரு. கர்ணன் என்ன சொல்கிறான், இல்லை ஏன் மடியில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கொடுக்குறார் இல்லையா? இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் காட்சி. அதை அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்க. நம்ம பயிற்சினா என்னன்னு புரியும் பாருங்க. அவர் குருநாதர் வச்சு அந்த கால் எவ்வளோ வலிமை இருக்கிறதுன்னு எழுதுறாங்க பாருங்க. அந்த காலை அரிச்ச வண்டு இருக்குது இல்லைங்களா, அது வஜ்ரம் பாஞ்ச கட்டை அரிக்கக்கூடிய வண்டு. எப்படி? வஜ்ரம் பாஞ்ச இரும்பு போல இருக்கக்கூடிய மரத்தை அரிக்கக்கூடிய வண்டு. இவ காலை அரிக்கும்போது ஒரு சூட்சமம் புரியும் பாருங்க உங்களுக்கு. அந்த காலை அரிக்கும்போது அந்த மரத்துக்கும் இவரோட காலுக்கும் வித்தியாசமே தெரியலையா? அப்ப என்ன அர்த்தம்னா, அவ்வளவு ஆர்வத்தோட அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உடலை அவ்வளவு பேசிக்கான அடிப்படை பயிற்சி கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கானா. நம்ம தவம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் கோர முடியுதா? நல்லா ஆராய்ச்சி பண்ணு. மகரிஷியோட பயிற்சி கொடுத்து இவ்வளவு அடித்தள அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுத்து நம்மளால் உட்கார முடியலைன்னா ஒன்றுமே இல்லை. ஆராய்ச்சி பண்ணிக்கு தெரிஞ்சிடும், வேற ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாருங்க, அந்த வண்டு தொலைக்குது. இவருக்கு அந்த மரத்துக்கும் காலுக்கு வித்தியாசமே தெரியாமல் அது மரம்னு நினச்சிட்டு தொலைக்குதான். அவன் காலில் எவ்வளோ வீரம் இருந்திருக்கும் பாருங்க. அந்த பயிற்சி செஞ்சு அவ்வளோ திடகாத்தமாக வச்சிருக்கிறான். அவன் மனசு பாருங்க. சும்மா நகத்தில் நமக்கு கண்ணில் சும்மா சென்சிட்டிவ் ஏரியாவில் நமக்கு லேசாக அது பண்ணுனாவே எவ்வளோ வலிக்குது. வீரத்துக்கு சொல்றாங்க பாருங்க. ஒருவேளை அவ இப்படி துள்ளி இப்படி எந்திரிச்சிருந்தாருன்னா குரு 10 அடி தள்ளி வருவார். அவ்வளோ வீரமா, அவ்வளோ பலம், அவ்வளோ மனவலிமை. அதெல்லாம் பொறுத்துட்டு இல்லை, குருநாதர் தூங்குறாரு. கடவுள் எப்படி எழுப்பி விடுது பாருங்க. அதை தொலைச்ச வண்டு அப்படியே நமக்கா இருந்தா ரத்தம் இப்படின்னா இப்படி ஒழுகுமா இருக்கும் சொல்றாங்க பாருங்க. அதை தொலைச்ச உடனே அந்த ரத்தம் பீறிட்டு அவரோட மூஞ்சியில் அடிக்குதுன்னா எவ்வளோ வீரிய, எவ்வளோ ஃபோர்ஸ் அது ரத்தம். நமக்கு உண்மையிலே அவ்வளோ பிளட் ஃபோர்ஸ் இருக்குங்களா? யூரினே போக மாட்டேங்குது தூரமா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டு தானே? வீரியம் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இவ்வளவு உடல் பலம் யாரு வந்து தொலைக்குது, அதை தாங்கிக்கிற அளவுக்கு மனவலிமை இருக்குது பாருங்க. இவன் ஜெயிச்சானா? கேள்வி வருது இல்லை? உடல் பலம். அப்போ நீங்க அடுத்தது ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஆனால் இது வருஷம் ஃபுல்லாக நடத்துகிற பாடத்தை ஒரே நாளில் நடத்த முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பட்டிமன்றத்துக்காக முடிச்சுட்டு கடைசியில் முழுசாக அனுபவிக்கணுன்னா வேறு வழியே இல்லை. மௌனத்துக்கும் தியானத்துக்கும் பயிற்சிக்கும் தத்துவ விளக்கங்களை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வருமே தவிர
இது ஒரே நாளில் வரக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், ராவணனை பாருங்கள் எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் அப்படியே இயல்பாக பேசிகிட்டே போனால் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கலைன்னா நீங்கள் காட்சிப்படுத்த முடியாது, புரியாமல் போயிடுங்கிறதுக்காக அவங்க பேர் வச்சு ஒரு உருவத்தை கொடுத்து வாரணம் பொருத மார்பு. என்ன வார்த்தை அது? அப்படியே யானை வந்து ஓடி, நாம் யானை இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி ஓடி போயிடுவோம். ராவன் அடி யானை வந்துச்சுன்னா எதிர்த்தாப்புல அப்படியே நேருக்கு நேர் போய் அதோட தந்த மார்பில் பாஞ்சிச்சுன்னா இவன் அப்படி லேசாக நெளிஞ்சானா யானை திருப்பி போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து. வாரணம் பொருத மார்பு. கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காங்கங்க, வரையினை எடுத்த தோள். எனக்கு இப்போதான் புரியுது எப்படா பாகுபடியில் அந்த சிவன் சிலையை தூக்குறதை எடுத்தான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது எனக்கு இந்த படிச்சோடனே புரிஞ்சிருச்சு. எல்லாம் புக்கை படிச்சுட்டே எடுக்கிறாங்க. எப்படா இவனுக்கு சீன் வருதுன்னு பார்த்தா வரையினை எடுத்த தோளும். அந்த சிவலிங்கத்தை தூக்கி அப்படியே ஆற்றுல போடுவான் பார்த்தீங்களா பாகுபலியில். இவன் சிவலிங்கத்தை தான் தூக்குனா, இவன் மலைவே தூக்குவானா. எவ்வளோ வீரம் பாருங்க. அடுத்தது பாருங்க, நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். எங்க நாரத முனிவருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நம்மளால? அறிவில் சிறந்த உலகத்தில் பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அறிவாளி ஞானி யாருன்னா நாரத முனிவர் தான். அதை விட சிறப்பு நமக்கு யாரும் கிடையாது. அப்படி போய் சொல்ற அளவுக்கு இன்னும் இது மனவலிமையை சொல்லணும்னா, தசரதன் வாழ்ந்த அந்த பீரியடில் என்ன பண்ண பாருங்க. தசரதன் அது பேரை பாருங்களேன். தசம்னா 10, ரதன்னா தேரு. புரியுது பாருங்க. 10 தேரை ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவன் தசரதன். ஒரு வண்டியை ஒழுக்கமாக ஓட்ட தெரியல. நம்மளோட குவாலிட்டி என்ன சொல்றேன் கூட சொல்லல. தசரதன் அப்படின்னா எவ்வளோ உடல் பலம் இருக்கணும், எவ்வளோ மன வலிமை இருக்கணும். 10ஐயும் கண்ட்ரோல் பண்ணும்ல ஒரே சமயத்தில். அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க மன வலிமைன்னா என்னன்னு பாருங்க. அந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்களாம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அமைச்சர் வந்து அரசனுக்கு நான் நல்வழி காட்டுவேன், என்னை கொன்னாலும் பரவாயில்லன்னு தப்புனா சொல்லுவாங்களாம். பாருங்க, அரசனுக்கு வழிகாட்டி அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்பர் 1. ரெண்டாவது, சொல்ற அளவுக்கு உறுதி படைத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவ உயிரே போனாலும் பரவாயில்ல. எவ்வளோ மன வலிமை இருந்திருக்கணும், எவ்வளோ உள்ளத்தில் உறுதி இருந்திருக்கணும். இல்லைன்னா பண்ண முடியுங்களா அப்படி? அதை கேட்டு ஆட்சி செய்கிற அரசன் இருந்திருக்கிறான்ங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். சரிங்களா? அவன் பாருங்க சொல்லிட்டே வர, சங்கரன் கொடுத்த வாழ்ங்க. ஏங்க, சிவன் ஒரு வாழு கொடுத்துட்டு நீ எதை பண்ணினாலும் கொன்றலாம். அவன் யாரு? ராவனுக்கு தான் இத்தனை வரங்கள், வேற யாருக்குமே கிடையாது. இது இத்தனையும் வச்சுட்டு பாருங்க, வாரணம் பொருத மார்பு, வரையில் எடுத்த தோல், இவ்வளோ உடல் பலம் மிக்கவன், அவ்வளவு மனவலிமை மிக்க கர்ணன். இதெல்லாம் எங்கே போனாங்கன்னா, போரில் ஜெயிச்சாங்களான்னா, படை வீரர் இருக்குது, யானைப்படை இருக்குது, குதிரைப்படை இருக்குது, மன வலிமை இருக்குது, இத்தனை வச்சுட்டு ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. மகாபாரதத்தில் ஒரே ஒரு காட்சிங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது போருக்காக முடிவு பண்ணிடுறாங்க, தேதி குறிச்சிடுறாங்க. இல்லை அவன் போயிடுவான், சீக்கிரம் போய் நீ கிருஷ்ணர்கிட்ட வந்து உதவி கேளுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. யார? துரியோதனனை. என்னைக்கு அவனுக்கு முன்னாடி நீ போய் கேளுன்னு சொன்னாங்களோ அப்பவே தோத்து போயிட்டான் இல்லையா? அவன் ஃபஸ்ட்டு போனால் அவன் வரத்தை வாங்கிடுவான், உதவியை அடைஞ்சிடுவான். நீ ரெண்டாவதா போனேன்னா உன்னால் எப்போ இது முடியலையோ அப்போ நீ அடுத்தவங்களை தான் நீ நம்பி இருக்கிறேன்னு அர்த்தம். நம்பர் 1, இது உள்ளத்தில் உறுதி இல்லாததுக்கு அடையாளம். இதுதான் உள்ளத்தில் உறுதி கிடையாது. இப்போ உள்ளத்தில் உறுதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே யூட்டன் போட்டு பாருங்கள். நீங்கள் அர்ஜுனனை பாருங்களேன், போயிடுவான், அவன் தலைமாட்டுக்கு பக்கத்தில் கொண்டிருப்பான், அர்ஜுனன் பாதத்துக்கு பக்கத்தில் கொண்டிருப்பார். அவர் கண்ணை விழிச்சு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு தெரியுறது யாருங்க? அர்ஜுனன்.
அந்த நேரத்தில் கிருஷ்ணர் போடார்வ, இல்லை நான் பார்த்தது அர்ஜுனை தான், அர்ஜுனுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனோட உள்ள மனவலிமையும் உள்ள உறுதியும் பாருங்க. இல்லை கிருஷ்ணா, எனக்காக நீ கெட்ட பேர் வாங்க வேண்டாம், நாளைக்கு உலகம் உன்னை பழிக்கும், அதனால் நீ அவருக்கே முதல் வாய்ப்பை கொடுத்துரு, எனக்கு பிரச்சனை கிடையாது, ரெண்டாவதாக வேணுமா நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எவ்வளோ உள்ள உறுதின்னு பாருங்க. எவ்வளோ உள்ளத்தில் இவ்வளோ உறுதி நம்பிக்கை இருந்தால் இப்படி இருந்திருக்கணும். சரி, இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு துரியோதனுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது என்னங்க? 2 கேள்வி. எந்த ஆயுதமும் நான் கையில் ஏந்த மாட்டேன், நான் தனியாக நிராயுதமானியாக தான் இருப்பேன். பாயிண்ட் நம்பர் 1. அந்த பக்கம் 1000 அக்ரோசோனி படம் இருக்கும், 1 2ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு. இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது யார்? துரியோதனன். இல்லை வெத்து வேட்டா கையில் ஒன்றும் இல்லாமல் யாரையும் கொலையும் செய்ய மாட்டேன், ஆயுதம் இல்லை ஒன்றும் இல்லை, நீ உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் போரில் வென்றது யார்? சரி, இப்போ என்னன்னா உயிர்ங்கிறது கடல், அலைங்கிறது மனம், உள்ளம்ங்கிறது கடலோட அடிமட்டம். ஆன்மா, உயிர், இறைநிலை, இது என்ன இருக்குதோ அதுதான் மனசுலேயும் உடம்புலையும் வரும். அப்போ இது என்ன சார் உள்ளத்தில் உறுதினா அப்போ இருக்கிறது தான் வரணும்னா நான் மனவளக்கலை பயிற்சி செஞ்சோ நல்லது பண்ணியோ பிரயோஜனம் கிடையாதான்னு ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? ஏன் மனவளக்கலைன்னு வச்சாரு? இப்படி வேற ஒரு கேள்வி. ஏன்னா மனம்தான் வளம் இல்லாமல் இருக்கும், உள்ள வளம் இல்லாமல் இருக்காது. எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கதானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பிரச்சனை எங்க இருக்குதோ அதுக்கு தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ உடம்புக்கு பயிற்சி, மனசா இல்லை ஆசிலேட்டிங் மைண்ட். எப்போ பார்த்தாலும் தவம் பண்றவங்களுக்கு நீங்க எடுக்கிற முடிவு ஒன்றுன்னு பட்டுன்னு இருக்கணும். இல்லை இதை பண்ணிடு, நடத்திடலாம், செஞ்சிடலாம், போயிடும், எல்லாம் முடியாது. நீ தவமே பண்ணலின்னு அர்த்தம். நல்லதை சொல்லி இதில் ஐயா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் வளர்ச்சி எப்படி வரும்? எவிடன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இனிமேல் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டிலையோ மன்றத்துலையோ வளர்ச்சிக்கு புறம்பாக நிற்கிறாங்கன்னா ஆசிலேட்டிங் மைண்ட், அவங்கனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஸ்டாண்டர்டாக தியானம் நான் அறிமுகப்பில் வர கேள்வி மாற்றி கேட்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது அவரைக்காய், இது பாவக்காய், அதுதான் முளைக்கும். இதில் கன்ஃபியூஸ் கிடையாது தானே? அவரைக்காய் விதை போட்டால் அவரைக்காய் தான் முளைக்கும் கிடையாது, பாவக்காய் விதை போட்டால் பாவக்காய், இது கன்ஃபியூஸ் கிடையாது. இப்போ கேள்வி பதில் மாற்றி சொல்லக்கூடாதுங்க. இப்போ இந்த பக்கம் நல்லது பண்ணுற ஒருத்தர் இருக்கிறான், இந்த பக்கம் கெட்டது பண்ணுற ஒருத்தர் இருக்கிறான். இப்போ நல்லது பண்ணி இருக்கிறோம், நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா? நான் நல்லது தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் கெட்டது நடக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி எப்படி நடக்கும்? நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாமளா ஒரு கற்பனையை பிடிச்சி என்னமோ இறைவன் என்னமோ கெட்டது செய்கிற மாதிரியும், நாம் என்னமோ பிறந்ததுலேருந்து 1% கூட தப்பே பண்ணாத மாதிரியும், நாம் என்னமோ இறைவனுக்கு பாடம் நடத்துகிற மாதிரியும் எவ்வளோ அப்பா சாமி எவ்வளோ அட்டூழியம் பண்ணுறோம். அது எப்படிங்க? அவருக்காக போட்டால் அவருக்காக தான் முளைக்கும். எப்போ உள்ளத்தில் உறுதி இல்லையோ இறைவன் மேல் நம்பிக்கை இருக்காது. இறைவனை நம்பலைன்னா நீங்கள் இயற்கைன்னு வச்சுக்கோங்க. இயற்கையில் தப்பு நடக்கவே நடக்காது. இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்க, அதில் ஜெயிக்கிறதுக்கான காரணத்தை பாருங்க. அவன் சொல்கிறானுங்க, அப்படியே காட்டை விட்டுட்டு வெளியே அனுப்பிச்சு போய் அப்படியே கூட யார் ராமனுக்கும் சீதைக்கு ஹெல்ப்பாக போகிறது, துணைக்கு போகிறது யாருங்க? லட்சுமணன் போகிறான் இல்லைங்களா? லட்சுமணன் போயிட்டு எவ்வளவு காவல் காக்குறாங்க அவனுக்கு, நைட்டும் பகலுமா? 14 வருஷம். ரெண்டாவது தான் நோட் திஸ் பாயிண்ட், தூங்காம. இப்ப என்ன கேள்வி? சீதை ஒன்று தான், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சீதைங்கிறவங்க ஒன்று தான், லட்சுமண் பக்கத்திலேயே தூங்குறப்ப இருக்கிறாங்க. இது ஒரு காட்சி வச்சுக்கோங்க. அந்த பக்கம் ராவணன் இருக்கிறான். சீதை பார்த்த மங்கை கிடையாது, ராவணனுக்கு கேட்ட மங்கை.
இவன் சீதை இப்ப அழகா இருப்பான்னு சொன்ன உடனே இவன் ஒரு கற்பனை பண்ணிட்டோ, இவ்வளோ அழகா, எங்க எப்படி துளிர் விடுது பாருங்க. அவ பக்கத்திலேயே இருக்கிறான், பாதத்தை பார்த்து நடந்துட்டு போறான். இது இந்த கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவ எங்க இலங்கையில் இருந்துட்டு இவ சீதை இப்படித்தான் இருப்பான்னு சொன்ன உடனே கண்ணில் கூட பார்க்காம அவ இப்படித்தான் அழகா இருப்பான்னு சொல்லிட்டு அதை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணினவன் மனவலிமை மிக்கவனா? மனவலிமை மிக்கவனானா கிடையாது. அப்போ நீங்க ராவணன் நீங்க லட்சுமணன் 2 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு சின்னதா சாட்டா ஸ்வீட்டா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் பாருங்க. அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச அப்படின்னா தூங்குறாங்க எங்க காட்டுல. வில்லை ஊன்றிய கையோடு, ஊன்றிய வார்த்தையை போடுறான்னா தூங்காம இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். என்ன தூங்கிட்டு வெள்ளை கையில் வச்சுக்கிட்டு ஊண்டிட்டு இருக்க முடியுமா? அது ஒரு ரகசியம் இருக்குது. இது பொறுமையாக படிச்சிங்கன்னா புரியும். நான் ஒரு சூட்சுமத்தை நான் சொல்லிடுறேன். டிப்ளமோ போட்டதுலேருந்து, பிஏ போட்டதுலேருந்து, எம்ஏ போட்டதுலேருந்து நான் படிக்கிற ஒரு வரியும் வேதாத்திரி மகரிஷியும் கம்பனையும் திருவள்ளுவரையும் கூப்பிட்டு எனக்கு புரியல சொல்லி கொடுக்கணும்னு வேண்டிட்டு தான் படிக்கிறேன். ஆனால் எனக்கு புரியுது. இது வேதாத்திரி மகரிஷி கொடுத்த பவர் தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை, நான் மனவளக்கலைக்கு வரலைன்னா இப்படி அர்த்தம் புரியுமா? படித்தா புரியுது பாருங்க. பாருங்க, உயிர்ப்போடு பாருங்க, வில்லை ஊன்றிய கையோடு வெய்து உயிர்ப்போடு வீரன், கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், கண்கள் நீர் கொரிய கங்குல் எல்லை காண்பு அளவும் நின்றான், இமைப்புல நயனம் என்றான். நயனம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம தீட்சையோட கனெக்ட் பண்ணுறேன். நயம்னா ஒன்றுமே கிடையாது. சிமிட்டி சிமிட்டி பார்த்தீங்கன்னா பார்வை, சிமிட்டாமல் பார்த்தீங்கன்னா நயனம். இது எங்க வருது? துரிய தீட்சையில் வருதா? ஏன் நயன தீட்சைன்னு வச்சாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? ஆசிரியர்கள் முதலில் சிமிட்டாமல் பார்க்க வேண்டும். பார்த்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்ல வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி வந்து கிளாஸ் முடிச்சு சொல்லுவான், சார் எப்படிங்க சார் நீங்கள் பார்த்தீங்க, என்னால் சிமிட்டாமல் இருக்கவே முடியல. அவன் அந்த வினாடியில் அவன் அடங்கி போயிடுவான். என்ன வேணால் சேட்டை பண்ணுவான். நீங்கள் ஆக்னியும் துரி கொடுக்கும்போது அவன் ஃபீல் பண்ணுவான், ஐயோ இவர் என்னடா கண்ணை இப்படி பார்க்குறாங்க, நம்மளால் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் தண்ணி வரும் பாருங்க. இப்போ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சிலருக்கு அவனால் தாக்கு பிடிக்கும்ல, கண்ணில் தண்ணி வந்துடும், மனசளவில் அடிபட்டுருவான். இல்லை ஏதோ உங்கள் பவர் வச்சுருக்காங்க சாமி, நம்மளாலையெல்லாம் அது முடியாது, இல்லை நம்ம கற்றுக்கலினாலும் பரவாயில்ல, கம்மனு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். அந்த கான்செப்டுக்கு அவன் வந்துடுவான். கரெக்டாக மெடிடேஷன் பண்ணிட்டு துரிய தவத்தில் நயனம்னா என்னென்னு புரிஞ்சிடும். புரியுறது வேற, உணர்றது வேற. உணர்ந்துடுவீங்க. புரியுதுங்களா? இப்போ கேள்வி ஒன்று தான். லட்சுமணன் தூங்கிட்டு இருக்கிறான், சீதை உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவ வில்ல ஊண்டிட்டு காவல் காக்குறாங்க. இப்போ ஒரு வீரம்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த சீனுக்கு மறுபடியும் போவோம். இப்போ வெளியில எனக்கு எதிரி இருக்கிறாங்க, நான் ஜெயிச்சிடுறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வெளியில ஒரு எதிரி இருக்கிறாங்க, நான் ஜெயிச்சிடுறேன். இப்போ இதுக்கு பேர் வீரம்னு சொல்லலாமா? இப்போ எதிரி வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கிறான். இதுக்கு பேரு தமிழ்ல உட்பகைன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? உட்பகை. அப்படின்னா என்ன பாருங்க. ராமன் சீதை தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவன் வெளியில காவல் காத்திட்டு இருக்கிறான். ராவணனோட வாரணம் பொருத மார்பு மாதிரி நீங்க ராமனோட அழகை வர்ணிக்கிற கவிதை படிச்சீங்கன்னா, அவர் ராமனை ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்ணை எடுக்கவே முடியாது. அவ்வளவு அழகு ராமனும் சீதையும், பேரழகு. இவ கொஞ்சம் கூட உள்ள நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணனும் அண்ணியும். கொஞ்சம் கூட மனசில் காம எண்ணம் இல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். எங்கேயோ இருக்கிற ராவணன் காமத்தோடு இருக்கிறான், அருகில் இருக்கும் லட்சுமணன் காம எண்ணம் இல்லாமல் இருக்கிறான். காமத்தை வெல்வதுதான் உட்பகை. வெளியில் ஜெயிப்பது வீரம் அல்ல, உள்ளே ஜெயிப்பது தான் வீரம். நம் வெற்றிக்கு தடையாக இருப்பது யாரும் காரணமல்ல. நம் உட்பகை வென்றுவிட்டால் வெற்றி தானாக வந்துவிடும். வருமா வராதா?
உட்பகைன்னு பேர். மகரிஷி சொல்கிறாரு, உட்பகை எத்தனை? நம்மளாம் மனவள கலைஞர்களை படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். நமக்கு உட்பகை எத்தனை? டக்குன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? 6. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இல்லை, பியூட்டிஃபுல்லான ஒரு கருத்து என்னென்ன அனுபவத்தில் சொல்கிறேன். 1 இருந்தால் 1 வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இன்னைக்கு எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு சர்க்கரை கம்ப்ளைண்ட், சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும், சுகர் வியாதின்னு சொல்கிறதுக்கு மனசு வராதனால அப்படி சொன்னேன், அது வந்துருச்சு. சுகர் பிரச்சனை இருந்தால், வியாதின்னு ஒன்று இருந்தால், மற்ற எல்லா வியாதியும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துடும். 1 இருந்தால் போதும், பிபி வந்துடும், அப்படி கிட்னி போய்ட்டு, டேபிள் சாப்பிட்டு, அப்போ கண்டு போய்டும், நரம்பு போய்டு, எல்லாம் அப்புறம் கால் போய்டு, நகம் போய்டு, விரல் போய்டு, ஒன்றா போயிட்டே இருக்கும், கழட்டிகிட்டே இருப்பாங்க. இதுபோல் இந்த பகையில் 6 இருக்குதுங்க. இந்த 6ல் 1 இருந்தால் எது இருந்தாலும் மற்ற 5ஐயும் கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ உள்ள இருக்கிற பகையை எவன் ஜெயிக்கிறானோ அவன்தான் வாழ்வில் வெற்றி பெறுவான். அதற்கு உடல் பலம் ஓரளவுக்கு தேவை, வேண்டான்னு சொல்ல முடியாது. மன வலிமையும் தேவைதான். ஆனால் அதிகமாக உள்ளத்தில் உறுதி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அடைய முடியும். அப்ப உள்ளத்தின் உறுதிதான் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், உறுதுணையாக இருக்கும் என்று தீர்ப்பளித்து நான் நிறைவு செய்வதற்கு முன்னாடி பாருங்க, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இறைவன்தான் நமக்கு ஆன்மாவாக, உயிராக, உள்ளமாக வந்திருக்கிறான். அந்த உறுதி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத சொல்லிட்டு, அப்போ நான் பண்ணுற பயிற்சிக்கு எனக்கு அர்த்தம் இல்லையா, முயற்சி பண்ணுறேன்னே எனக்கு நடக்காதீங்கன்னா அதுதான் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ உள்ள உறுதியாகணும், ஆன்மா ஸ்ட்ராங் ஆகணும், இறையுணர்வு கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்கிற செயலை புண்ணியமாக பண்ணினீங்கன்னா உள்ளத்தில் போய் டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனால் உங்கள் பையன் போய் சும்மா மூளையில் ஒரு கடை வைப்பான், உள்ள சின்ன கடையாக இருக்கும், எல்லாம் வந்து அவன்கிட்ட வாங்கிட்டே போவாங்க. சும்மா ஓப்பன் ஸ்பேஸில் பெரிய மாளிகையே கட்டி வச்சுருப்பாங்க, அவங்க கடையில் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே புண்ணிய டெபாசிட்டாக இருக்குது. புரியுதுங்களா? உள்ள ஸ்ட்ராங் ஆகணும்னா புண்ணியத்தை தவிர வேற எதுனாலையும் முடியாது. அது இறைவனோட அருளால் நிகழ்கிறதே ஒழிய நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, ஒரே ஒரு என்னோட லைஃப்பில் இருந்த ஒரு காட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ நல்லா புரியும். பல இடைஞ்சலான நேரத்தில் நான் இறைவனை மட்டும் வேண்டிட்டு கம்முன்னு விட்டுருவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அது ஒவ்வொரு முறையும் செஞ்ச முயற்சி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு சாக வேண்டிய என்ன உளுந்து அப்படி தூக்கி பார்க்குற பஸ் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பக்கம் போயிட்டுருக்குது. பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கிற ஃபோன் வருது. எப்பயுமே ஃபோன் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா ரிட்டன் வந்துடுவேன், ஏன்னா அது இறைவனாக கூப்பிடுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போனால் போயிட்டு போகுதுன்னு பாலத்தில் நடந்து போய் பஸ் ஏறி போனால் போகிற வழியில் படியில் நின்றுட்டு போக ஒரு சுவிட்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே விழுந்துட்டேன். இப்போ என்னென்னா உள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நாம் தப்பு பண்ணுனா கூட அது காப்பாற்றுது. அப்போ அது புண்ணிய ஸ்ட்ராங்காக டெபாசிட்டாக இல்லாமல் இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்றுமே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, உள்ளத்தில் மட்டும் புண்ணிய பதிவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், கம்முன்னு படுத்துட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து கஞ்சியோ கூழோ கொடுத்து நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. புண்ணியம் இல்லைன்னா வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, நாம் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவோம். அந்த வினாடியில் பார்த்து எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. டூர் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே ஆக்சிடென்ட்டில் போய் விசிக்குவான். புண்ணியத்தை டெபாசிட்டாக இருக்கிறவன் அந்த டூர்லேருந்து விலகி இல்லை நான் பாத்ரூம் போகிறேன்னு அப்படியே வெளியில் வந்து அந்த வாகனத்திலேருந்து அவன் தப்பிச்சிருவான். அதுதான் சரிங்களா? இப்போ நீங்கள் தீர்ப்பு வந்து உள்ளந்தான் வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி ஒரே ஒரு சம்பவம். வேலை செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ உள்ளம்னா என்ன, மனம்னா என்ன, உடம்புனா என்னன்னு புரியும் பாருங்கள். சும்மா போட்டு கேட்கக்கூடாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. நான் நினைக்கிறேன் இல்லை பாருங்க, காது கேட்குது திட்டுறது, இது எதுவுமே பண்ணாது, கேட்கும், பக்கத்தில் போனால் கேட்கலன்னா கம்முன்னு விட்டுரும்.
மனசு சொல்லுது ஐயோ ஃபோன் எடு, வீடியோ எடு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபோன் எடு, வீடியோ எடு, அவள் திட்டத்தை ரெக்கார்ட் பண்ணு, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃபாக போட்டு காமிச்சிடலாம். இது மனம், ஆசிலேட்டிங் மைண்டு, நம்பிக்கையே கிடையாது. உள்ள சொல்லுது உதயகுமார் உன்னோட வேலையை பாரு, உனக்கு பதிலாக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். புரியுதா உள்ளம்னா? இப்போ புரியும். நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணும்போது அது புரியும். உதயகுமார் மனசு சொல்லுது கொஞ்சம் அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரி தூக்கிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அவர் சொல்கிறது கேட்கும். உள்ள சொல்லுது அந்த அழுக்கையெல்லாம் உள்ள வாங்கி வச்சுக்காத, உள்ளத்தை சுத்தம் பண்ணாது, நீ உங்களோட வேலையை மட்டும் பாரு, உனக்கு வாழ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், எங்கே போடணுமோ அங்கே போட்டு காமிச்சிட்டு பனிஷ்மெண்ட்டு நான் பண்ணிடுறேன், உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன வினாடியிலிருந்து நான் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கிறேன், யாரையும் எதுவும் சொல்கிறதில்ல, என் வேலையை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். எனவே உள்ளம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த மன்றத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அரங்காவலர்களாகவும் நீங்கள் ஆசிரியர்களாகவும் சேவையாளர்களாக உங்களால் முடிந்த பணியை செய்து இந்த சமுதாயத்திற்கும் மன்றத்திற்கும் செய்து அனைவரும் வாழ்வில் மகரிஷியின் அருளால் அனைத்து வளங்களையும் பெறுவோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஆகிவிட்டது. அற்புதமான ஒரு தலைப்பு. வாழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது உடல் பலமா, மன வலிமையா, உள்ளத்தில் உறுதியா என்ற தலைப்பிலே 6 பேரும் மிக சிறப்பாக பேசினார்கள். அதற்கான தீர்ப்பாக வழங்கிய பொறுப்பாசிரியர் அவர்களும் உள்ளத்தின் உறுதியே அப்படிங்கிறத நமக்கு மிகவும் தெளிவாகவும் பல மகாபாரத கருத்துக்களையும் கூறி நமக்கு அற்புதமாக விளக்கினார்கள். அதற்காக தான் நம்ம சாமிஜி உள்ளே வந்த உடனே முதல்ல உடற்பயிற்சி கற்றுக்கோ, உடற்பயிற்சி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அகத்தவம் மனதிற்கான வலிமை கொடுத்துக்கிட்டு அகத்தாய்வு பயிற்சி செய்து உள்ளத்தை உறுதி செய்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த பயிற்சியை செய்ய முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக கொடுத்துருக்கிறார். இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை. இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை அற்புதமாக பரிசாக கொடுத்துருக்கிறார். நாம் இறைவனுக்கு எப்படி கொடுக்கணும்னா இந்த கலையை கற்று அற்புதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கின்றேன். அந்த வகையில் இப்போ இவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தொகுப்பாளராக தொகுப்பு வலுத்த வரவேற்புரையாற்றிய அருள்நிதி சங்கீதா சேகர் அவர்களை பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவணக்கம் குருவணக்கம் பாரிய அருள்நிதி MP ராதா அவர்கள் துணை பேராசிரியர் அவர்களை இந்த அறிவித்திருக்கோயிலும் பவானி அறிவித்திருக்கோயிலின்படி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கின்றோம். தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி துணை பேராசிரியர் முத்துமாரி ஐயா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டுகின்றோம். பட்டிமன்றத்திலே உடல் வளமே என்ற தலைப்பிலே பேசிய அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் P சாந்தாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மனதின் வலிமையே என்ற தலைப்பிலே பேசிய துணை பேராசிரியர் M சுலோச்சனா அவர்களையும் துணை பேராசிரியர் M சாந்தி விஸ்வநாதன் அவர்களையும் நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். உள்ளத்தின் உறுதியே என்ற தலைப்பில் பேசிய பேராசிரியர் U கோபிநாத் அவர்களையும் துணை பேராசிரியர் S விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து கொள்வோம். மேலும் இன்று நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கிய மன்றத்தின் பொறுப்பாளரும் பேராசிரியருமாக இருக்கிற மா உதயகுமார் ஐயா அவர்களை பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றி கலந்த நன்றியுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கின்றோம். இந்த பட்டிமன்றத்திற்கு உணவு ஏற்பாடு செய்த சாந்தி விஸ்வநாதன் குடும்பத்தை இந்த பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கின்றோம். இதுவரை பொறுமையாக இருந்து
கேட்ட இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று நன்றி கூறி பாராட்டி இந்த நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. இப்போ நம்ம தலைவர், பொருளாளர், செயலாளர் மூவரும் சேர்ந்து இப்போ புதிய அரங்காவலராக எனக்கு மன்றங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியோட எல்லாம் சேர்ந்து வாழ்த்திடுறாங்க. புதிய அரங்காவலராக அருள்நிதி ஏ அன்னக்குடி அம்மா அவர்கள். அம்மா நீங்கள் 3 பேர்